நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நம் அனைவரும் சற்று எழுந்து நிற்போம். மக்களே, இந்த திருச்சி பகுதியில் அதுவும் ஆண்டவருடைய மாட்சி விளங்குமாறு இந்த ஆலயத்தில் இன்று எக்காலம் முழங்கி ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தியானத்தையும் துவங்கி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவர்தான் ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசு ஒருவர்தான் மீட்பர், இயேசு வாழ்கிறார், நானும் வாழுவேன், இயேசு வாழ்வு கொடுக்கிறார், நானும் வாழ்வு கொடுப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். மூவரு கடவுளே போற்றி, தூயவர், பரிசுத்தர், ஸ்தோத்திரம், ஓசன்னா, மாரநாதா. இயேசு கிறிஸ்துவே நான் உம்மை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவே நான் உம்மை எதிர்நோக்குகிறேன், இயேசு கிறிஸ்துவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். பிதாவே உமக்கு நன்றி, சுதனே உமக்கு நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி, மூவரு கடவுளே உமக்கு நன்றி, நற்கருணை நாதரே உமக்கு நன்றி, மரியாயின் மைந்தனே உமக்கு நன்றி, அப்ரஹாமின் கடவுளே உமக்கு நன்றி, ஈசாக்கின் கடவுளே உமக்கு நன்றி, யாக்கோபின் கடவுளே உமக்கு நன்றி, அகில உலக கடவுளே உமக்கு நன்றி, அசைவுகளுக்கும் அதன் சத்தத்திற்கும் அதன் இயக்கங்களுக்கும் கடவுளே போற்றி, மூவரு கடவுளே போற்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவே என்று ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்து துதிப்போமா? எல்லாரும் வல்லமையோடு துதிக்கலாம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லோரும் ஆய்த்திறந்து இது எக்கால முழக்கத்தோடு இந்த இடத்துல இந்த தியானத்தை துவங்குவோம். ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு வல்லமையான ஆசீர்களை தருவார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம் எல்லோரையும் விடுவிப்பார். ஆண்டவராகி கடவுளுடைய வல்லமை நம் எல்லோரையும் வாழ்விக்க போகிறது என்பதை நாம் உணரும்படியாய் இப்பொழுதே வல்லமை புறப்படட்டும். பிதாவே, உம் வல்லமை இந்த தியானத்தின் துவக்க வழியில் இறங்கி வருவதாக. அப்பா, உம்முடைய ஆற்றல் இந்த மக்களை நிரப்புவதாக. ஓ பிதாவே, உம் ஜீவன் இந்த மக்களை நிரப்புவதாக. அப்பா, இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கணும், இன்றைக்கு அதிசயங்கள் நடக்கணும், எங்க வாழ்க்கை போராட்டங்கள்ல மாற்றம் உண்டாகணும். நாங்கள் உமக்கா எழுந்து பிரகாசிக்கணும். நீரே எங்கள் கடவுள் என்பதையும், நீரே எங்கள் ஆண்டவர் என்பதையும், ஆண்டவரே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதையும் உயிர்த்துணர்ந்து ஆராதிக்க வல்லமை வேண்டும். இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளையும், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும், வரப்போகிற பிள்ளைகளையும், வர இயலாமல் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளையும் என் ஆண்டவராகிய கடவுள் இந்த பங்கின் ஆசீர்வாதங்களால், இந்த பங்கு தளத்தில், இந்த பீடத்தில் நடத்தப்பட்ட பலியின் ஆற்றலால் எல்லோரையும் விடுவிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த எக்கால முழக்கம் இன்று விடுதலையின் நிச்சயம் என்பதை அறிவிப்பதாக. இந்த எக்கால முழக்கம் என் மக்களுடைய நோய்கள் நீங்குவதாக என்பதை அறிவிப்பதாக. இந்த எக்கால முழக்கம் என் மக்கள் விடுதலை பெறுகிறார்கள் என்பதை முழங்குவதாக. ஓரிபாரி அந்தரா ஷருதுருபி அந்தர மாக்ரியா ஓரிப ரபல ஷபுரிபி அந்தர சரதுரூபியா. பிதாவே, பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிறைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திரு
அவைக்கு நாங்கள் உண்மையான ஊழியர்களாய், உண்மையான அங்கத்தினர்களாய், திரு அவையின் அங்கங்களாய் மாற ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை தருவீராக. ஆமென். எல்லாரும் இப்போ ஆர்ப்பரித்து இயேசுவே என்று கரங்களை தட்டி நாம துதிக்கலாம். நான் எக்காலத்தை முழங்குறேன் சத்தமா. இயேசுவே 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 ஆண்டவர். மக்களே, இயேசு சாமி நம்ம மத்தியில வந்திருக்கிறார். எனவே கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி பாடல் குழுவோடு சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியிலே எழுந்து வந்திருக்கிறார். எல்லாரும் நம் கடவுளை வாழ்த்தி இயேசு சாமி மெய்யாகவே நம் மத்தியில் வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லோரும் இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கரமுயர்த்தி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நீ கூப்பிடுகிற வேளையில் ஆண்டவர் வருவார். உன் விண்ணப்பங்கள் யாவற்றையும் கேட்டு உனக்கு மறுபதில் தருவார். எனவே அவரை நோக்கி கூப்பிடுவாயாக. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உள்ள கடவுள் நம் ஆண்டவர். நம்ம எல்லோரும் மீதும் ஆவலாயிருக்கிற உன்னதமான கடவுள். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். எல்லோரும் மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்ற ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலை
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஓசானா 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 ஓசானா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். மக்களே, ரோமையர் 9:10 தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் 10:9 தெளிவாய் சொல்லுகிறது, நாம் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவோம். Praise the Lord. எனவே ஒரு 7 முறை சத்தமா இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வல்லமையோடு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Praise the Lord. Praise the Lord. மக்கள், இது தவக்காலம். தவக்காலத்துல எதை நாம் அதிகமாய் மையப்படுத்துகிறோம்? இயேசுவின் பாடுகள், அவருடைய ரத்தம், அவருடைய சிலுவை. ஆமென், ஆமென். அவருடைய சிலுவை ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே இது ரொம்ப அழகான ஒரு சின்ன பாடல் தான். கரங்களை நோக்கி உயர்த்தி, சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிரமம் தணிக்கும் சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிரமம் தணிக்கும் சிலுவை மரமே. மீண்டுமாய், சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிரமம் தணிக்கும் சிலுவை மரமே. இயேசு சிலுவையில் மரித்தார். ஆமென். இயேசு எதில் மீது மரித்தார்? சிலுவையில் மரித்தார். ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் பலியாகிறார். எதன் மீது பலியாகிறார்? எதன் மீது பலியாகிறார்? திருப்பீடத்தின் மீது அவர் பலியாகிறார். எதன் மீது பலியாகிறார்? திருப்பீடத்தின் மீது பலியாகிறார். இந்த திருப்பீடம் என்னவாக இருக்கிறது? இது திருச்சிலுவை பலிபீடம். என்ன பலிபீடம்? இந்த பலிபீடத்திற்கு பெயர் என்ன? திருச்சிலுவை பலிபீடம். இந்த திருச்சிலுவையின் மீது தான் அவர் பலியாகிறார். எனவே பலியானார். அவர் பலி ஒவ்வொரு நாளும் நமக்காக பலியாவது இந்த திருச்சிலுவை திருப்பீடத்தில் தான். ஆமென், ஆமென். அவர் திருச்சிலுவை என்பது உன்னதமான ஒரு வல்லமை மிக்க பாதுகாப்பு கருவி. ஆமென். இது மீட்பின் கருவி. ஆமென். எனவே நாம் என்ன பண்ணணும்? சிலுவையை அடையாளம் இட்டுக் கொள்கிறது நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம். அப்படிதான் மக்களே. நம்ம எல்லாரும் குழந்தை பிறந்தாலும் சிலுவை போடுவோம், அப்புறம் குளிக்க போனாலும் சிலுவை போடுவோம், சாப்பிட போனாலும் சிலுவை போடுவோம், அப்புறம் உடை போடும் போது சிலுவை போடுவோம், படிக்கும் போது சிலுவை போடுவோம், வண்டியில் ஏறும்போது சிலுவை போடுவோம். அப்புறம் என்ன செய்தாலும் சிலுவை இல்லாத நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இருக்கிறதா? ஒண்ணுமே இல்லை. இல்லை, பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டாலும் சிலுவை போடுவாங்க. அதுக்கப்புறம் செத்து போயிட்ட பிறகு கடைசியில் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சிலுவை போட்டுட்டு தான் அடக்கம் பண்ணுவார்கள். அப்போ பிறப்பிலும் சிலுவை, வாழ்விலும் சிலுவை, இறப்பிலும் சிலுவை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப சிலுவை அடையாளம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இதை நாம் மறத்தல் இயலாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த சிலுவை அடையாளம் போட்டுட்டு நம்ம உட்காரலாம். இப்போ அந்த சிலுவை அடையாளம் எதனால் போடுறோம்னா, மூவர் கடவுள் பெயரால போட்டுட்டு
அப்புறம் இயேசுவின் ரத்தத்தால நாம் நம்மை முத்திரையிட்டுக் கொள்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் நாம் நம்மை முத்திரையிட்டுக் கொள்கிறோம். ஓகே, அப்போ இப்போ நாங்கள் இந்த 2 வரியை நம்ம பாடிட்டு அப்புறம் முத்திரையிட்டுக்கிட்டு உட்கார்ந்துலாம் நம்ம செய்திக்குள்ள போகலாம். இதன் மத்தியில் ஆண்டவர் இயேசு முழுமையா இருக்கிறார், இதை நாம் உணர வேண்டும். ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம், ரத்தம் 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 மீட்பரின் ரத்தம். பாடுவோம். ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம், ரத்தம் 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 மீட்பரின் ரத்தம். மீண்டுமாய் ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம், ரத்தம் 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 மீட்பரின் ரத்தம். மீண்டுமாய் ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம், ரத்தம் 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 மீட்பரின் ரத்தம். நோய்கள் எல்லாம் நீக்கிவிடும் இயேசுவின் ரத்தம், பேய்கள் எல்லாம் ஓட்டிவிடும் இயேசுவின் ரத்தம். நோய்கள் எல்லாம் நீக்கிவிடும் இயேசுவின் ரத்தம், பேய்கள் எல்லாம் ஓட்டிவிடும் இயேசுவின் ரத்தம். ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம், ரத்தம் 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 மீட்பரின் ரத்தம். எல்லோரும் ரத்தம் 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 இயேசுவின் ரத்தம், ரத்தம் 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 மீட்பரின் ரத்தம். இந்த இயேசுவின் ரத்தத்தால் மூவொரு கடவுளின் பெயரால் நாம் முத்திரையிட்டுக் கொள்வோம். நான் முதல்ல சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். மீண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் தலை வணங்கி, சிலுவை அடையாளம் போடக்கூடாது, இதுக்கு தலை வணங்கி ஆராதிப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு சர்வ வல்லமையோடு எழுந்தருளி இருக்கிறார். நம் கடவுள் வல்லமையோடு இங்கே எழுந்திருக்கிறார். உணர்ந்தவர்களால் இதோ விண்ணகத்தின் மாட்சி இங்கே நிலை கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆர்ப்பரி, இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாரும் வாய் திறந்து இயேசுவே என்று சொல்லி கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கலாம். எல்லாம் சத்தமா நல்ல வலுவா வல்லமையா. இத்தனை கூட்டம், எத்தனை பேர் இருக்கிறீங்க, எல்லாம் வலுவா சத்தமா துதிங்க. எல்லாரும் ஆர்ப்பரிங்க. ஆமென். சரி, எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். என் மக்களே, உங்கள் பங்கு தந்தை, அவர் பேர் என்ன? ஆர் சகாயராஜ். ரெவரண்ட் ஃபாதர் ஆர் சகாயராஜ் சொல்லும். ஃபாதர் கூட சொல்லாத, ஆர் சகாயராஜ். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. இந்த இதுக்கு பேர் என்ன? ஸ்டோல், தோல் துகில் இல்லையா? திருச்சபையினுடைய அதிகாரம் இந்த
தோல் துகில், சரிங்களா? திருச்சபையினுடைய அதிகாரம். இந்த ஸ்தோலாவை, அந்த தோல் துகிலை அணிந்து கொண்டு குருவானவர் ஆசீர்வாதம் கொடுத்தால் ஆசீர்வாதம் கொடுத்ததுதான். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த ஸ்தோலாவை இந்த ஒரு எல்லை இருக்கு, உலகம் எங்கும் எல்லைகள் இருக்கிறது, ஒரு பங்கு எல்லைகள் என்று இருக்கிறது. அந்த பங்கு எல்லைக்குள் நமக்குன்னு ஒரு பங்கு எல்லை இருக்கு இல்லையா? இது என்ன பங்கு? காமராஜ் நகர் புனித அந்தோனியார் பங்கு ஆலயம் இல்லையா? இதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இந்த எல்லைக்குள்ள வேற யாரும் நுழைஞ்சு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இது தெரியுமா உங்களுக்கு? யாரும் எந்த குருக்களும் உள்ளே நுழைந்து ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா, ஆனால் கொடுக்கலாம். பங்கு தந்தினுடைய அருள் அதிகார பகிர்வின் நிமித்தம் ஆசிரியரை கொடுக்க முடியும். இப்போ நான் இங்க இந்த ஸ்டோல போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்க பங்கு தந்தை எனக்கு இந்த அருள் அதிகார ஆளுகையில் எனக்கு பகிர்வளித்திருக்கிறார். The delegation is given to me. Praise the Lord, praise the Lord. Delegation என்று சொல்வார்கள். அருட்சாதனம் கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு ஆளுநர் யாருன்னா நம்முடைய பங்கு தந்தை தான். எனவே பங்கு தந்தைக்காக கடவுளுக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? இல்ல சிரிச்சே எல்லாரையும் அப்படியே கவுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி அழகா அன்பா ரொம்ப பொறுமையோடு இல்லை கடவுள் கொடுத்த கொடை. எனவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இப்போ என்னன்னா, இந்த ஸ்தோலா என்பது திருச்சபையினுடைய வல்ல அதிகாரம். சரி மக்களே, எனவே ஒவ்வொருவரும் இந்த தோல் துகில் அணிகின்ற அருள் அதிகார ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறோம். நாம் எல்லாரும் எந்த அருள் அதிகார ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறோம்? இந்த பங்கு எல்லைக்குள், பங்கு தந்தையினுடைய அருள் அதிகார ஆளுகைக்குள் உட்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க நீங்களாம் என்ன திருச்சபை? என்னது? ரோமையா? என்னது? என்ன சொல்றீங்க? ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. மக்களே, நம்ம இது கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு எல்லாம் பைபிள் தெரியும், உங்களுக்கு பைபிள் தெரியும், பைபிளை கரைச்சி குடிச்சிருப்பீங்க இல்ல? ஃபாதர் அங்க போட்டிருக்காங்க விவிலியம். அந்த வாழ்த்து மடல்ல பார்த்த விவிலியத்தை வாசிக்க பயிற்றுவிக்கும் தந்தை அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்க விவிலியத்தை நிறைய பேர் கொண்டு வந்திருக்கீங்க, சரியா? விவிலியத்தை அறிந்திருக்கீங்க. ஆயினும் விவிலியத்தின் அடிப்படையில தான் திருச்சபையும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்களே எந்த திருச்சபை சார்ந்தவர்கள்? கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்ன அர்த்தம் தெரியுமா மக்களே? ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்ன? ரோமன் என்றால் என்ன? ரோமையை தலைமையாக கொண்ட என்ற அர்த்தம் வரும். ரோமை நகர் இருக்கு இல்லையா, அதை தலைமையாக கொண்ட என்று அது ரோமன். அப்புறம் அடுத்த வார்த்தை என்னது? கத்தோலிக்கம். கத்தோலிக்கம் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள். ஓகே, நல்லது. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்றதுதான். கிறிஸ்தவத்தை தனக்குரியவர்கள், தன்னோக்கக்கூடியவர்கள். ஓகே, நல்ல அழகா சொல்றாங்க. சரி, வேற? கத்தோலிக்கம் என்றால் நீங்கள கத்தோலிக்கர் தானே? இல்ல தாய்? கத்தோலிக்கர் அங்கத்தினர். ஓகே, அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ஓகே, அப்புறம் நல்லா சொல்றீங்க, ரொம்ப அழகா சொல்றீங்க. வெரி குட். சொல்லுங்க தாய். வேறு? சரி, கத்தோலிக்கர் என்ற கத்துறவங்க, தெரியாதா? கத்துன்னு கத்துறவங்க, அப்படியா? கத்தோலிக் அப்படின்னா கேத்தலிக் அப்படின்னா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கத்தோலிக்கம் என்றால் பொதுவான. என்னது சொல்லுங்க? பொதுவான. சொல்லுங்க, பொதுவான. மக்களே, எனக்கு மட்டும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நீங்க பதில் சொன்னாதான் திருப்பி சொல்ல முடியும். அந்த மாதிரி. ஓகே, பதில் டயலாஜிக்கல் தான் இல்லையா? உரையாடல் வழியாக தான். சொல்லுங்க மக்கள், கத்தோலிக்கம் என்றால் பொதுவான திருச்சபை. அதுக்கப்புறம் உலகளாவிய திருச்சபை. சொல்லுங்க, பொதுவான திருச்சபை, உலகளாவிய திருச்சபை. எல்லாம் என் வலது பக்கம் இருக்கவங்க சொல்லுங்க, என்ன திருச்சபை?
பொதுவான இடது பக்கம் உலகளாவிய திருச்சபை. நீங்க சொல்லுங்க, பொதுவான திருச்சபை, உலகளாவிய ரெண்டும் ஒண்ணுதான். உலகளாவிய என்ற வார்த்தையில பொதுவான ரெண்டும் ஒன்றுதான். அத ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? யூனிவர்சல் அண்ட் காமன் சர்ச் என்று சொல்வார்கள். உலகளாவிய பொதுவான திருச்சபை. அப்படி உங்க வழக்கத்தை உயர்த்தி சொல்லுங்க. கத்தோலிக்கம் என்பது உலகளாவிய திருச்சபை, பொதுவான திருச்சபை. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க, பொதுவான திருச்சபை. வெரி குட். உங்களுக்கு கரண் தட்டிக்க நல்லா அழகா சொல்றீங்க இல்லையா? இப்ப சொல்லுங்க, ரோமன் கத்தோலிக்கம் என்ற ரோமையை தலைமையாக கொண்ட உலகளாவிய திருச்சபை, திரு அவைன்னு இப்ப சொல்றாங்க, அவை அல்ல திருச்சபை. அப்புறம் பொதுவான திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இந்த திருச்சபையினுடைய கொடி என்ன கொடி? எல்லோவும் வெள்ளையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா திருச்சபை சிலுவை கொடி. இயேசு சிலுவையில் ஜெயம் கொண்டதால் அவர் சிலுவை கொடி பிடித்தவர்களாய் நாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய சின்னம் என்ன சின்னம்? சிலுவை சின்னம். என்ன சின்னம்? சிலுவை சின்னம். என்ன சின்னம்? சிலுவை இல்லாமல் கத்தோலிக்க திருச்சபை இருக்கவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்தாலும் எல்லா கத்தோலிக்க இறை ஆலயங்களிலும் என்ன இருக்கும்? சிலுவை. எல்லா இடத்துலயும் எழுந்தேற்றம் இருக்கும். சிலுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வீட்டுல சிலுவை இருக்கு? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வீட்டுல சிலுவை இருக்கு? சிலுவை இருக்கா? எவ்வளவு பெரிய சிலுவை? பெருசு, சின்ன, உலோண்டா, ஜமாலைய வச்சிருக்கிற சிலுவையா? எல்லாரும் கட்டாயம் அட்லீஸ்ட் ஒரு அடியிலேயாவது அரை அடியிலேயாவது சிலுவைகள் வீட்டுல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பீடம், எல்லார் வீட்லயும் ஒரு பீடம் இருக்கணும். பீடம் இருக்கிறதா? உங்க வீடுகள்ல பீடம் இருக்க வேண்டும். மாடம்னு சொல்றோம் இல்லையா? சாமி மாடம் அல்லது பீடம் என்று சொல்லுவோம். அந்த பீடங்கள்ல திரு இருதய ஆண்டவர் படம் நிச்சயம், திரு குடும்பம் இருக்கிறதோ இல்லையோ திரு இருந்தி ஆண்டவர் படம் இருக்கும், திருச்சிலுவை இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அடையாளங்கள் நமக்கு. இது அடையாளத்தோடு நிக்கிறது இல்லை நமக்கு, ஆனால் அந்த அடையாளத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். புரிகிறதா மக்களே? புரிகிறதா? சத்தமே காணுமே. அறிகிறீர்களா? அறிகிறீர்கள். வெரி குட். சோ நீங்கள் எல்லாம் கீழா இருக்கீங்க. அப்ப திருச்சிலுவை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா மக்களே? அது நீங்க அறிந்து கொள்ளணும். இந்த திருச்சபையினுடைய திருச்சின்னம் திருச்சிலுவை சின்னம் தான். சரியா? இதை மையமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சில மாறுபாடுகளை நான் சொல்லி தரேன் பாருங்களேன். இப்போ சில சர்ச்சுங்கள்ல சிலுவையே இருக்காது. சில சர்ச்சுங்கள்ல சிலுவையே இருக்காது. சில மெயின் லைன் சர்ச்சஸ் இருக்கும். CSI, TLC, மெத்தடியூஸ், இந்த மாதிரி அட்வென்ட் சர்ச்சஸ், இது மாதிரிலாம் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை மட்டும் இருக்கும். அதில் இயேசுவோடைய குருசிஃபிக்ஸ் இருக்காது. இப்போ நம்ம இருக்கிறது என்னது? குருசிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திரு உருவத்தோடு இருக்கக்கூடிய சிலுவைக்கு பேர் தான் குருசிஃபிக்ஸ். ஆனால் மற்ற இடத்துல வெறும் திருச்சிலுவை மட்டும்தான் இருக்கும். திருச்சிலுவை மட்டும். அந்த சிலுவை மட்டும் மையம் இல்லை. ஆக்சுவலி அதுல crucified Jesus should be there. அது எதை குறிக்கிறது? உனக்காக இயேசு மரித்தார், உனக்காக இயேசு மரித்தார் என்பதை குறிக்கின்ற ஒரு வல்லமைதான் அந்த திருச்சிலுவை மரம். சரிங்களா மக்களே? எனவே கரங்களை உயர்த்தி நம்ம பாடலாமா? சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிரமம் தணிக்கும் சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிரமம் தணிக்கும் சிலுவை மரமே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்களே போடுங்க பார்க்கலாம் திருச்சிலுவை அடையாளம். நான் சொல்லி கொடுத்தது தூயாவின் பெயரால் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். மீண்டும் ஒரு முறை. நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். சோ நைஸ். அப்போ சிலுவையின் மாட்சியை நம்ம கண்டுக்கணும் மக்களே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாதாவுக்கும் சிலுவைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? என்ன தொடர்பு? மாதா சிலுவையின் அடியில் நின்னாங்களா?
அத மரத்தடியில ஏசப்பா சிலுவையின் அடியில மாதாமா இருந்தாங்க. அதனால சிலுவைக்கும் மாதாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. வேற மாதாவுக்கும் சிலுவைக்கும் எப்போ சொன்னாங்களோ அந்த நேரத்திலேயே அவங்க பண்ணிட்டாங்க. சரி மக்களே, மரம், இந்த சிலுவை மரம் எதற்கு வர வேண்டும்? இந்த சிலுவை மரம் ஏன் நாம் வைக்க வேண்டும், எதற்காக கொண்டாட வேண்டும் என்றால், நம்ம தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் என்ன மரங்களை வைத்தார்? வாழ்வு தரும் மரத்தையும் வைத்தார், சாவின் மரத்தையும் வைத்திருந்தார். வாழ்வின் மரத்தையும் வைத்திருந்தார். சாவின் மரம் தான் நன்மை தீமை அறியும் மரம். சரிங்களா? அப்ப நன்மை தீமை அறியும் மரம் இருந்தது. என்ன பண்ணாங்க? எது பாவம் என்று சொன்னாங்க? இந்த நன்மை தீமை அறிகிற மரத்தாண்ட போகவும் கூடாது, அதை தொடவும் கூடாது, அதுல இருந்து பழத்தை பறித்து உண்ணவும் கூடாது. அதை உண்ணும் நாளில் நீங்கள் என்ன ஆவீர்கள்? அதை உண்ணும் நாளில் நீங்கள் என்ன ஆவீர்கள்? மக்களே, ஆண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்கள் சொல்லுங்க. சாவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏவாள் என்ன செய்தார்? ஏவாள் என்ன செய்தாங்க? முதல் தாய், என் தாயி நீ தான் எங்களெல்லாம் பேயா மாத்திட்ட, தாய் தான் பேயா இல்ல. ஆதாம் ஏவாள் 2 பேரும் தான் முதல் பெற்றோர். இந்த ஆதி பெற்றோரால் விளைந்த பாவம் தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு வர செய்தது. ஓ ஆதாமின் பாவமே, பாக்கியமான குற்றமே, பாக்கியமான குற்றம் சொல்லுது. ஏன்னா இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது அந்த பாவம் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, அப்போ ஏவாள் மரத்தாண்ட போறாங்க, போகக்கூடாத இடத்துக்கு போறாங்க. அந்த மரத்தை பார்க்கறாங்க, அங்க சாத்தான் சோதிக்கிறான். அந்த கனியை பறிச்சு உண்றாங்க. உண்டதும் என்ன வருது? அங்க சாவு வருகிறது. என்ன வருது? சாவு வருகிறது. அப்போ அப்படி என்றால் இது சாவின் மரத்திலிருந்து பறித்து உண்டதால் இந்த உலகிற்கு சாவு வந்தது. சரிங்களா? அந்த தாய் பறித்து உண்டாள். சரியா? அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன மரத்தில் தொங்குகிறார்? இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை மரத்திற்கு என்ன மரம்? வாழ்வின் மரம். என்ன மரம்? வாழ்வின் மரம். என்ன மரம்? சத்தமா, இயேசு தொங்கின மரம் என்ன மரம்? அது சபிக்கப்பட்ட மரம், அது கொலையாளிக்கு, பாவிகளுக்கு என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு தொங்கினதால் அந்த மரம் வாழ்வின் மரம், மீட்பின் மரம். நம்ம சொல்றோம்ல, திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். இப்ப மீட்பு அப்படின்னு மாத்திட்டாங்க. உலகத்தின் மீட்பு, மீட்பு அதில் தான் தொங்குச்சு. அந்த மரம் மீட்பின் மரமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மரம் என்ன மரம்? மீட்பின் மரம். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, அப்போ சிலுவை மரம் என்பது அந்த மரத்துல தொங்குகிற இயேசு கிறிஸ்து வாழ்வின் கனியா இருக்கிறார். என்ன கனியா இருக்கிறாரு? வாழ்வின் கனி. அவரை உண்டால் நாம் என்றுமே வாழ முடியும். வாழ்வின் கனி. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். பல்லமா நாள் வரி. நானே, கரங்களை உயர்த்தி, வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். எனது உணவை உண்ணும் ஏவரும் பசியை அறிந்திடான். எனது உணவை உண்ணும் ஏவரும் பசியை அறிந்திடான். என்றும் எனது குருதி பாடும்
ஆவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார். அவர் என்றுமே வாழ்வார். அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே துதிக்கலாமா? இயேசுவே இயேசுவே. மக்கள் சத்தமா துதி. இயேசுவே கூப்பிடுங்க. வாழ்வு தரும் கனியே இயேசுவே கூப்பிடுங்க. வாழ்வு தரும் கனியே சொல்லுங்க. வாழ்வு தரும் கனியே, வாழ்வு தரும் கனியே, இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. வாழ்வு தரும் கனியே, வாழ்வு தரும் கனியே, இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. ஆமென். ஆமென். ஓகே, அப்ப வாழ்வு தருகிற கனி யாரு? இயேசு. இயேசு யாரு? வாழ்வு தரும் கனி. அப்போ அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டுல ஆதி பெற்றோர் எந்த மரத்திலிருந்து எந்த கனியை புசித்தார்கள்? சாவின் மரத்திலிருந்து சாவின் கனியை புசித்தார்கள், உண்டார்கள். அப்போ நாம் எல்லாரும் எந்த மரத்திலிருந்து எந்த கனியை உண்கிறோம்? வாழ்வின் மரத்திலிருந்து வாழ்வின் கனியை உண்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆனா உண்மையாகவே இந்த இயேசு என்கிற கனி, நம்ம என்ன ஜெபம் சொல்றோம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. அப்புறம் என்ன? உடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. அப்ப இந்த கனி எங்க பூத்து குலுங்கி, எங்க கனிந்தது, எங்கே காய்த்தது? அன்னை மரியாள் என்கிற மரத்தில் கனிந்த கனிதான் இந்த கனி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி நாம் வாழ்த்துரிப்போம். இந்த நிலையை உணராத பிரிந்த சபை சகோதரர்கள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க உணரல. இந்த கனி, அவங்க சாப்பிடுற வாழ்வு தருகிற கனி, மீட்பு தருகிற கனி அன்னை மரியாள் என்கிற மரத்தின் கனி. ஆமென். மரியே வாழ்க, மரியாயே வாழ்க. என் மக்கள், நல்ல இது ஒரு மறைபொருள். இதை நம்ம எல்லாரும் உணரணும். சிலுவை மரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ, அப்படி என்றால் சிலுவை மரம் என்பது அன்னை மரியாள். ஆமென். சிலுவை மரம் என்பது அன்னை மரியாள், வாழ்வின் மரம். அந்த மரத்துல தான் இந்த வாழ்வின் கனியானது காய்த்தது. ஆமென். ஆனால் அந்த கனி அன்னை மரியாள் அல்ல, அந்த கனியை உருவாக்கியவர் கடவுள். அவர் வயிற்றில் சுமந்து அந்த கனியை உருகொடுத்து வளர்த்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்து, சாப்பிடுங்க, இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க விடுதலை பெறுவீர்கள், இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க வாழ்வு பெறுவீர்கள். சாத்தான் என்ன சொன்னா? என்ன இந்த கனியை சாப்பிடக்கூடாதா? உடனே இந்த கனி இல்ல, எல்லா அவன் ரொம்ப தெளிவா கேட்பான், எல்லா மரத்தின் கனியும் சாப்பிடக்கூடாதா? அப்பதான் நம்ம சொல்லுவோம், இல்ல இல்ல இல்ல, அவளும் ஏமாந்து சொல்றா, இந்த மரத்தின் கனி தான் சாப்பிடக்கூடாது, நாங்கள் உண்ணும் நாளில் சாகவே சாவோம் என்று கடவுள் சொன்னார் என்று சொல்லுகிறார். உடனே சாத்தான் என்ன சொல்றான்? இல்ல இல்ல இல்ல, நீங்க சாகவே மாட்டீங்க. பாருங்க, கடவுள் பொய்யன் மாதிரி, இவன் தான் மெய்யன் மாதிரி. சாத்தான் என்ன சொல்லுகிறான்? நீங்க சாகவே மாட்டீங்க. பொய் சொல்றான் பாருங்க. அவன் வேலையே இதுதான். நீங்க சாக மாட்டீங்க, இது உண்ணும் நாளில் நீங்கள் கடவுளை போல் மாறுவீர்கள். உண்ணும் நாளில் கடவுளை போல். அவன் என்ன கடவுளை போல சொல்றானா? நீங்க மெஜஸ்டேரியம், த பவர், ஓம்னிபொட்டன்சி, அதாவது எல்லாம் வல்லமை. கடவுள்னாலே சர்வ வல்லமை இல்லையா? எல்லாம் வல்லமை நிறைந்தவர், எங்கும் நிறைந்திருக்கிறார். அந்த வல்லமையோடு இவங்களை ஒப்பிட்டு சொல்றான். ஏவாளும் அகந்தை கொண்டு நான் கடவுளை போல் மாறுவேன் என்று சொல்லி அந்த பழத்தை உண்ணுகிறார். கடவுளின் சாயல் இல்லை, நான் நாளைக்கு அதை பார்ப்போம், சரியா? ஆனா இன்னைக்கு அவள் இருமாப்பு கொள்ளுகிறாள், அந்த பழத்தை உண்கிறாள். ஆனால் இங்க இந்த கனியை உண்டால் நாம் வாழ்வோம் என்பது நிச்சயம். ஆனால் இதை எவனும் ஏத்துக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்து என்னும் வாழ்வு தரும் கனியை நீங்கள் உண்டால் வாழ்வீர்கள் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. உலகை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகின் தீமைகள், அழிவுக்குரிய தீமைகள் என்னும் கனிகளை நாம் பறித்து உண்டு கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். நமக்கு எது இனிக்குது? சீச்சி, இந்த பழம் புளிக்குது அப்படின்ற மாதிரிதான். பூசை புளிக்குது. இன்னைக்கு ரொம்ப என்னாச்சு? பூசை புளிக்குது, நற்செய்தி புளிக்குது, அருட்சாதனங்கள் புளிக்குது. அதெல்லாம் வேணாம். சாத்தான் இனிக்கிறான். இன்னைக்கு சாத்தானின் மாய கவர்ச்சிகள் இனிக்குது. சண்டை
சுவையா இருக்கு. WW பார்த்து உட்காந்துக்கிறாங்க பசங்க, டும் டும் குத்துறத. அவை மூக்குல ரத்தம் வரலடா, மூக்குல ரத்தம் வரல குட்டீஸ். எது அந்த இப்போ ஏதோ கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல அவனை குத்துறான் குத்துறான் அப்படியே சொல்லிவிட்டு அதே இதுவை நம்ம வாழ்க்கையிலையும் பிள்ளைங்க உணர்வுல மாற்றம் அடைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப சாவின் கனி நம்ம உண்டு கொண்டிருக்கிறோம். நாம் சாவின் கனி உண்டதால் விஷமேறப்பட்டிருக்கிறோம். நம்ம அந்த விஷ மரத்திலிருந்து சாப்பிட்டதுனால நம்ம உடலும் உயிரும் ஆன்மாவும் என்ன ஆயிடுச்சு? விஷமேறி விட்டது. என்ன ஆயிடுச்சு? விஷமேறி இருக்கிறது. அப்படிதானே? நம்ம ஒரு அலரி கொட்டையை சாப்பிட்டா என்ன ஆகும்? விஷம் ஏறும். என்னது விஷம் ஏறாதா? ஏறும். எட்டிக்காயை சாப்பிட்டாலும் விஷம் ஏறி அப்படியே முழுக்க முழுக்க அப்படி போயிடும், திடீர்னு செத்து போயிடுவோம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நிறைய நேரத்தில் இந்த பாம்பு விஷத்தெல்லாம் லைட்டாக கொத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமா தன்மையப்படுத்தி அது உடனே ஏறிச்சுன்னா செத்து போயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏற்றிக்கொள்வார்கள். அவங்க அப்படியே அந்த பாம்பு கடைசியா ஃபுல்லா விஷமும் அவங்க பழக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அவங்க நம்மளை கச்சாலும் நம்மளை கீறினாலும் நம்ம செத்துருவோம். இந்த மாதிரி நிறைய சொல்லாடல்கள் நம்ம பார்த்துருப்போம், படங்கள்லாம் வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ என்னன்னா அப்படியே விஷமேற பெற்ற நிலை. அந்த விஷம் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? சரி, பாம்பு கொத்துருச்சு, விஷம் குடிச்சிட்டோம், அல்லது ஏதோ அலரி கொட்டையோ ஏதோ சாப்பிட்டுட்டு விஷம் ஏறி போயிட்டு என்ன செய்வார்கள்? ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். உயிரை காப்பாற்றணும்னு என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? ஆக்சுவலி வாமிட்டிங்க்கு எல்லாம் இந்த பித்தளையில புளியை கரைச்சி ஊற்றுவாங்க, எடுப்பாங்க. வேற மாதிரி போயிடுச்சுன்னா, ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ரத்தத்தில் கலந்துருச்சு என்ன பண்ணுவாங்க? நர்ஸுங்க யாரா இருக்கீங்களா? நர்ஸம்மா டயாலிசிஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ரத்தத்தை மாற்றுவாங்க, டயாலிசிஸ் பண்ணுவாங்க, ரத்தத்தை சுத்திகரிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாத்தானுடைய சொல்லாடலால் அந்த சாவின் மரத்தின் விஷம், பாவ விஷம் நம் உடலெல்லாம் அப்படியே முழுக்க நாடி நரம்பு ஆன்மா ஆவி உயிர் என்று எல்லாத்திலும் பாஞ்சி நாம் விஷமேற பெற்றவர்களாய் பாவ ரூபிகளாய் மாறின போது நம்மை விஷத்தை முறிப்பதற்கான ஒரு மருந்தாய் அன்னை மரியாள் உதித்தெடுத்த பெற்றெடுத்த திருவயிற்றின் கனியாகிய கிறிஸ்து என்கிற திருக்கனி நம் விஷத்தை, பாவ விஷத்தை முறிக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ பாவ விஷமேறியவனாயிருந்தாலும் உன் பாவ விஷயங்களை முறித்தெடுக்கிற சர்வ வல்லமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆனா என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஏங்க இங்க வாங்க, இவங்களை காப்பாற்றவே முடியாது, ஏன்னா விஷம் முறிக்கவே மாட்டேங்குது, அவங்க விஷம் ஏறிடுச்சு, விஷத்தை எடுக்கவே முடியல, அவங்களை எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் நாம இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுவோம், பாவ மன்னிப்பு என்று சொல்லுவோம், திருச்சபையில அருட்சாதனம் என்று சொல்லுவோம், வழிபாடு என்று சொல்லுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா எனக்குள்ள இருக்கிற தீய குணங்களையும் தீமைகளையும் மாற்றிக்கொள்ள நான் முன் வர மாட்டேன். அப்படி என்றால் எனக்குள்ள இருக்கிற விஷத்தை முறிப்பதற்கு நான் என்னை ஒப்புவிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். மக்களே, இங்க இருக்கிற எல்லாரும் பாம்பினால் கடிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். என்ன முதல்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இங்க வச்சு கொல்லிவாய் பாம்புகள்லாம் கடிச்சிருச்சு, எல்லாரும் சாக பொழைக்க கிடக்குறாங்க. அப்போ மோசேயை பார்த்து கேட்கிறாங்க, எங்களை காப்பாத்து சொல்லும், காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதும் இவர் போயிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே காப்பாற்றும் என்று கூப்பிடும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு வெண்கல பாம்பை ஒரு மரத்தில் உயர்த்தி வை, அதை உற்று நோக்குகிற எல்லாரும் மீட்படைவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதை உற்று நோக்குகிற எல்லாரும் பாம்பின் விஷத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். அப்போ பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த திருக்கனியாகிய கிறிஸ்துவையும் சிலுவை மரத்தில் இருக்கிற இயேசுவையும் உற்று நோக்கி அவரை நம்பி சொந்த இரட்சகராக சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? வாழ்வு உண்டு, மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். பல நேரங்கள்ல அதை உணராமலேயே நாம திருச்சபையில இருந்துட்டு உட்கார்ந்திருக்கோம். இதை நாம் உணர வேண்டும், இதை அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அப்ப என் மக்களே, அவ வாழ்வின் கனி யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வாழ்வின் கனி உண்டால் நாம் வாழ்வு பெற முடியும், நம்முடைய விஷம் முறியும்,
விஷம் முறிஞ்சி நம்ம பரிசுத்தமா சுத்தமா நீடிய ஆயுளோடு ஆண்டவருக்காக வாழ முடியும். எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழ விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உரக்க சொல்லுங்க. நான் இயேசுவுக்காக வாழ்வேன். நல்லா, நான் இயேசுக்காக வாழ்வேன்ட்டு அடுத்தவனும் அபகரிச்சு இருந்தீங்கன்னா எங்க வாழ்வேன் இல்லதை? நிறைய நேரத்துல நம்ம வார்த்தை மட்டும்தான் ஜாலங்கள், ஆனால் ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட எரிந்தாலும் நாமம் நான் சொல்ல வேண்டும். எங்க சின்னதா ஒரு குடூசி குத்திச்சா கூட வரமாட்டோம். திருச்சபை பத்தினி எரியுதியா, திருச்சபைக்காக யாராவது வாங்கப்பா, திருச்சபை காப்பாத்தணும். இல்லது நமக்கு எதிராக அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க, அல்ல திருச்சபை இது பண்றாங்கன்னா, குறிப்பா நீங்க 2016 பார்த்துருப்பீங்க, ஒரு மலையில, எங்க மலையில மாதா சுரூபத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, சிலுவையெல்லாம் உடைச்சு 2000 போலீஸ் வந்துச்சு எங்க மேல. இப்பவும் 307 கொலை முயற்சி வழக்கு இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு தான் இருக்கோம். எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் சுரூபத்தெல்லாம் தூக்கிட்டு போறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2000 போலீஸ் வந்து இருக்குது, பத்தினி எரியுது, எல்லாமே இடமே ஒரு மாதிரி போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா பேக்கை தூக்கின்னு ஒருத்தன் போகிறான், டிங் டிங் டிங்னு. எப்போ எங்கடா போகிறேன் அப்படின்னா, ஓட்டி செய்ய போகிறேன். அடா பாவி, ஊரில் இடத்துல கோயில் எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருக்கான் பாரு. இப்படியும் பலர் இருக்கிறாங்க. இல்லை எனக்கு சொரணையே இல்லை, எனக்கு உணர்வே இல்லை. திருச்சபையாவது எதுவாகுது, ஆண்டவராவது எதுவாகுது, எனக்கு வயிறு இருந்தா போதும். என்ன தாய், வயிறே தெய்வம், வயிறே தான் எங்கள் நிறைவு என்பது போல நம்ம எல்லாரும் பல நேரத்தில் இருந்துடுறோம். பிரைஸ் தி லார்ட், இயேசுக்கே புகழ். நான் மையமா சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இங்க இயேசு உதித்த மரம் எது, கனிந்த மரம் எது, காய்த்த மரம் எது? அன்னை மரியாள். அப்ப அன்னை மரியாள் திருச்சிலுவை மரத்திற்கு சமமாய் இருக்கிறார். ஆமென். அந்த திருச்சிலுவை மரம், எனவேதான் திருச்சிலுவை அடையாளம் இடும் பொழுதெல்லாம் நம்ம அன்னை மரியாளையும் அடையாளம் இட்டுக் கொடுக்கிறோம். ஆமென். அது அன்னை மரியாளை மையப்படுத்துவதல்ல, அன்னை மரியாள் அந்த கனியை நமக்கு கொடுத்தாங்க என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம கரங்களை உயர்த்தி வாழ்க 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 சிலுவை மரமே, வாழ்க 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 சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிரமம் தணிக்கும் சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிலுவை மரமே, சிரமம் தணிக்கும் சிலுவை மரமே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை ஜோரா ஒரு நிமிஷம் இப்படி தட்டணும், இப்படி தட்டுன்னு பார்க்கலாம். இப்படி இல்லை, இப்படி நல்ல வேகமா, நல்ல வேகமா தட்டுங்களேன். இது அக்குபஞ்சர் கிளாப்பிங், உங்களுக்கு நல்ல உற்சாகம் கிடைக்கும். இது கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். நல்லா கிளாப் பண்ணுங்க, கை வலிக்கணும். ஏசுன்னு சொல்லிக்கிட்டே, ஏசு ஏசு ஏசு, கமான், ஏசு 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 சொல்லிக்கிட்டே தட்டுங்க. ஏசு 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 இயேசுவே 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 இயேசுவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மக்களே, இந்த கிளாப்பிங்கை எப்பவுமே நீங்க வீட்டிலலாம் கூட தட்டுங்க, ஏன்னா அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸ். சரியா? ஓகே. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம விஷம் ஏற பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு டயாலிசிஸ் செய்யப்படணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? டயாலிசிஸ் செய்யணும். ஏன்? நமக்குள்ள இருக்கிற பாவ விஷயங்கள், இது தியானத்துல 2 நாள்ல நம்ம நமக்குள்ள இருக்கிற ஏறிய விஷயங்கள் எல்லாம் முறிக்கணும். முறிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னை ஒப்படைக்கணும், உன்னை ஒப்படைக்கணும். ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் நிச்சயம். விஷமேறிய பெற்ற நாம் விஷம் முறித்து நாம் புனிதமாய் வீடு திரும்புவதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் வல்லமை தருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு பக்கம் இந்த சிலுவையை நம்ம, ஆனா இது ஒரு சாட்சி மட்டும், சிலுவை சாட்சி. நான் சொன்னேன் இந்த முத்திரை போடுதல், இந்த கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை இடுதலை 50 முறை நாங்கள் போடுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? 33 முறை உங்கள் மேலே சிலுவை அடையாளம். இது 7 7 பிரிச்சுங்க. 4 7 ஒரு 5 வரும். 50 முறை அப்படின்னா 7 7 ஒரு சிலுவை வரும். சரிங்களா? 7 7 7 7 பிரிச்சு நீங்கள் போடுங்க. 50 முறை போடலாம், இல்லைன்னா 33 முறை. 33 எதுக்கு? ஏசப்பாவுடைய வயசு. 33 எதுக்கு? எதுக்கு? ஏசப்பாவுடைய வயசு. எனவே இயேசுவையே அணிந்து கொள்ளுகிறோம் என்பதனுடைய அடையாளம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவில் நிச்சயம் நானும் இந்த சிலுவை அடையாளம் போட்டு எந்த மருந்தும் எடுக்கல.
ஊசியெல்லாம் போட்டாங்கல்ல, நாங்களாம் ஊசியெல்லாம் போட்டுக்கவே இல்லை. இந்த முத்திரை மட்டும் போட்டுக்குவோம். ஆனால் கொரோனாவில் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு எங்கள் ஃபாதர்ஸுக்கு வச்ச பேர் வந்து கொரோனா வராண்டா. கொரோனா என் பேரு கொரோனா மாற்றிட்டாங்க. கொரோனாவில் சுற்றிக்கிட்டே இருந்தேன். யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் செத்து போனாங்களோ கொரோனாவில், அவங்களுக்கு பிளஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைல்ல. அப்போது நான் போயிட்டு எங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நான் எங்கே போனால் பிளஸ் பண்ணுறேன்ட்டு அந்த உடையெல்லாம் போட்டுட்டு போயிட்டு சாவுகளை அடக்கம் செய்கிற பணியெல்லாம் நாங்கள் நிறைய செஞ்சோம். ஆனால் கொரோனா எங்களை அணுகம் இல்லை, தொடவும் இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த முத்திரையை 50 முறை டெய்லி போட்டுக்குவோம். பிரைஸ் தி லார்ட். இது மட்டும் இல்லை, ஆரோக்கியமேரி அப்படின்ற ஒரு நர்ஸு செங்கல்பட்டு ஜிஹெச்சில் வேலை செய்கிறாங்க. அந்த நர்ஸ் வந்து எங்கள் பங்குல கிளை பங்குல இருந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் கொரோனா வந்துச்சு இல்லையா, முதல் அலை, 2ஆம் அலைன்னு சொல்லிட்டு 2 அலையிலையும் குவாரண்டைன் பண்ணப்படாத ஒரு நர்ஸு அந்த அலுவலகத்திலேயே இருந்த ஒருத்தர் யாருன்னா இந்த நர்ஸ் மட்டும் தான், ஆரோக்கியமேரி மட்டும் தான். ஏண்டா அப்படின்னு கேட்கும்போது அவங்களே எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க, இது அதுக்குன்னு அப்போ நாங்கள்லாம் பாவிகளா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, கடவுள் அற்புதம் செய்திருக்கிறார், அவ்வளோதான். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தன் மீது தந்தை மகன் தூயான் பேரில் இயேசுவின் ரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாகன்னு 50 முறை தினந்தோறும் முத்திரையிட்டுக்கிட்டு தான் வேலைக்கு போவாங்க. 2 குவாரண்டைன்லையும் அவர்கள் அந்த கொரோனாவால் தாக்கப்படவே இல்லை. இன்றைக்கும் அவங்க உயிருள்ள சாட்சியா ஆண்டவருக்கு இந்த திருச்சிலுவைக்கு சாட்சியா இருப்பாங்க. கரங்கள் தட்டி கடவுள் நன்றி சொல்லுவாங்க. எனவே நீங்கள் இந்த திருச்சிலுவை அடையாளத்தை அணிந்து கொள்ளுங்கள், உங்களை எந்த தீமையும் தீண்ட முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மக்களே, எந்த தீமையா தீண்ட முடியுமா? பாவம் நெருங்குதா, அல்லது குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், எங்களை நொறுக்கப்படுறீங்களா, சோதனை வந்து ஆட்டி படைக்குதா, சிலுவை அடையாளம் போடுங்க, விடுதலை கட்டாயம் வரும். ஆமென். ஏன்னா திருச்சபை அதை சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம திருப்பலி கூட எதுல தொடங்குறோம்? தந்தை மகன் தூயாவின் பெயராலே தொடங்கி எல்லாம் வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே என்று ஆசீர்வதிப்போம். பிரைஸ் தி லார்ட். இது லத்தீன்ல in nomine Patris et Filii et Spiritus Sanctus. ஆமென். நீங்க திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை, ஓகே, நம்ம பிரசல சொல்லுங்க பார்க்கலாம். in nomine Patris, in nomine Patris et Filii et Spiritus Sanctus. சேர்ந்து in nomine Patris et Filii et Spiritus Sanctus. So nice. அழகா நீங்களாம் லத்தீன் அழகா பேசுறீங்க. ஃபாதர் லத்தீன் சொல்லி கொடுத்திருக்காரு நினைக்கிறேன்ல. சேர்ந்து போடலாமா? come on. in nomine Patris et Filii et Spiritus Sanctus. Amen. So nice. இன்னொரு முறை in nomine Patris et Filii et Spiritus Sanctus. Amen. அப்ப இது வந்து தந்தை மகன் தூயாவின் பேராலே. ஆமென். நம்ம எல்லாரும் லத்தீன் இதுதான் பழைய மொழியில இருந்துச்சு இல்லையா? இப்போ பிளஸிங் என்ன பண்ணுவாங்க, நீங்க அடையாளம் மட்டும் போடணும், சரிங்களா? பெனடிகாத்தோஸ் ஓம்னிபோட்டன்ஸ் தேயூஸ் அப்படின்னா எல்லாம் வல்ல கடவுள். ஓகே, பாத்தர் எத் பிலே எத் ஸ்பிரிtus சாந்தோஸ் அடையாளம் மட்டும் போடுங்க பார்க்கலாம். டோமினோஸ் ஓபிஸ்கும் ஏத்கும் ஸ்பிரித்து துவோ அப்படி, அதாவது டோமினோஸ் ஓபிஸ்கும்னா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஏத்கும் ஸ்பிரித்து துவோ அப்படின்னா உம் ஆன்மாவோடும் இருப்பாராகன்னு அர்த்தம், சரிங்களா? டோமினோஸ் ஓபிஸ்கும் நீங்க என்ன சொல்லணும்? ஏத்கும் ஸ்பிரித்து துவோ. ஏத்கும் ஸ்பிரித்து துவோ சொல்லுங்க. ஏத்கும் ஸ்பிரித்து துவோ. வெரி நைஸ், சூப்பர், அழகா சொல்றீங்க. டோமினோஸ் ஓபிஸ்கும். டோமினோஸ்னா கடவுள். இப்போ டோமினோஸ்ன்ட்டு கடைங்க பேரெல்லாம் வச்சுட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? டோமினோஸ், டோமினோஸ் ஓபிஸ்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓகே, நீங்க என்ன சொல்லுங்க? ஏத்கும் ஸ்பிரித்துவும், அப்புறம் பெனடிகாத்தோஸ் ஓம்னிபோட்டன்ஸ் தேயூஸ்னா எல்லாம் வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவின், சரியா? நீங்க அதை மட்டும் போடலாம். ஓகே, டோமினோஸ் ஓபிஸ்கும் ஏத்கும் ஸ்பிரித்து துவோ பெனடிகாத்தோஸ் ஓம்னிபோட்டன்ஸ் தேயூஸ் Pater et Filii et Spiritus Sanctus. Amen. வெரி நைஸ். உங்களுக்கு கை தட்டிங்க, சூப்பர். லத்தீன்லயும் போடுறீங்க. நான் அப்போ உடனே ரோமுக்கு போயிடலாம் போல இல்ல? ஓகே, நைஸ். இது ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ சிலுவை அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புனிதர்கள் எல்லாம் சாப்பிடும்போது சிலுவை அடையாளம் போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் சிலுவை அடையாளம் போட்டுட்டு சாப்பிடுறீங்க? சமைக்கும் போது ஒலை கொதிக்கும் போது போடுவீங்க. இந்த ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னாங்க. ஒரு பையன் தென்னை மரத்து மேல ரொம்ப ஹைட், அது மேல ஏறிக்கிட்டானோ. ஏறிக்கிட்டு எனக்கு வந்து மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தாதான் வருவேன். என்னது இப்போ அப்பாச்சியா ஃபாதர் வச்சிருந்தது?
யூனிகார்ன் மாதிரி ஃபாதர் வச்சிருக்காரு. அது மாதிரி எனக்கும் ஒரு யூனிகார்ன் வேணும்னு ஏறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, உன் பேர் என்னடா? ஷாம் வந்து ஏறிக்கிறான் மரத்து மேல, ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படி பிடிச்சிருக்கிறான். வாங்க வாங்க கூப்பிடுறாங்க, டேய் வாடா வாங்கி தரோம் வாடா. நீங்க வாங்கி தர மாட்டீங்க, வண்டியை வாங்கிட்டு வந்து நிறுத்துங்க. எங்கடா போவோம், காசு இல்லடா, வாடா அப்புறம் வாங்கி தரேன். எல்லாம் பண்ணாங்க, யாரையோ கூப்பிட்டு பார்த்தாங்க. டேய் இங்க வா, இறங்கிடு, எல்லாம் அவ்வளோதான், உண்டிகளை வச்சு அடிக்கிறான்றாங்க, எதுவும் இறங்க மாட்டான். அப்புறமா ஃபாதர் வந்தார், சகாயராஜ் ஃபாதரா பேர் என்ன? ஓ பிஷப் சகாயராஜுக்கு இன்னைக்கு போறதுனால அவரும் சகாயராஜ் தான். சகாயராஜ் ஃபாதர் வந்தார் அந்த சைடில். ஃபாதர் வாங்க ஃபாதர், உங்க வண்டியை பார்த்துட்டு இந்த தாமஸ் தானே ஷாம் வேற வண்டி கொடுத்தாதான் வருவேன்ற ஃபாதர், தயவுசெய்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னும் ஃபாதர் வந்தார். பார்த்தாரு, தாய் அப்படி போயிட்டு பண்ணிட்டு என்ன பண்றாரு, அப்படி ஒரு சிலுவை போடுறாரு. அப்படி சிலுவை போட்டு கபகபாடி இறங்கி விட்டான். வந்துட்டு பக்கத்துல இருந்து சொன்னாரு, ஃபாதர் டேய் என்னடா இவ்வளவு நேரத்துக்கு நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இறங்கு எல்லாம் பண்றோம், இல்லைன்னா உன்னை உண்டிக்கோல் வச்சு அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம், என்னென்னதான் சொன்னா இறங்கல. ஃபாதர் ஆரோக்கியராஜ் பயங்கர சக்திரா வந்து சொன்னதை இறங்கிட்டேடா அப்படி என்னடா சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவனை ஷாம கேட்டதும், இறங்கு இல்லைன்னா மரத்தை வெட்டிடுவேன். உடனே கபகபடி இறக்கி விட்டேன், சிலுவை போட்டு இறங்கு இல்லைன்னா வெட்டிடுவேன். ஆனா இதை கூட சொல்லுவாங்க, சாத்தானே உன்னை வெட்டுகிறேன் இல்ல, தட் அந்த காலத்துல சொல்லுவாங்க, தீமையை உன்னை வெட்டுகிறேன். இங்கே ஆண்டவர் பெயரால் தீமைகள் அழிக்கப்படுவ, சோதனைகள் அழிக்கப்படுவதாக இல்ல, சோதனைகள் அழிக்கப்படுவ, போடுங்க பார்க்கலாம், சோதனைகள் அழிக்கப்படுவதாக, நோய்கள் நீக்கப்படுவதாக இல்ல, தட்ஸ் ஆல் மீனிங். ஏன்னா இதுவும் உள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். என்னடா அதனால சரி பிரியமானவர்களே, நிச்சயமா நீங்க இதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு புனிதர், அவர் பேர் தெரியல, சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க. வழக்கமா அவங்க பேர் என்ன, அந்தோனியார் இல்ல, ஆனா அந்தோனியாரும் அதை போட்டிருக்காரு. அந்த புனிதர் ஒரு சபைக்கு தலைவர் தான். அவரு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, விஷம் கலந்துருக்கு. அவர் எப்பவுமே சிலுவை இடம் தன் மீது போட்டுட்டு, அவங்க சிலுவை இடம் போடுறாங்க, பீங்கான் தட்டு தானே சாப்பிடுவாங்க, அந்த தட்டு நாளா உடஞ்சிருச்சு, சாப்பாடு அப்படியே கொட்டிடுச்சு. உடனே கொட்டிருந்தோம், எந்திரிச்சு போய் கை கழுவ ஏதோ போனாங்க, அதுக்குள்ள ஒரு பூனை வந்து சாப்பிடுது, சாப்பிட்டதும் பூனை செத்து போயிடுது. பாருங்க, அந்த சிலுவை இடையெல்லாம் போட்டதுமே அது உடைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில தீமைகள் வருமானால், நீ சிலுவை அடையாளம் உன் மீது இட்டுக்கொள்வாயானால் உன்னை தீமை தீண்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், தெரியுமா சொல்லுவோம், உலகமே பின்னால், இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமும் இல்லை, அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியே உள்ளத்திலே ஆண்டவரேசு அடைக்கல பாறை, பாதலில் குறையில்லை, அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியே உள்ளத்திலே ஆண்டவரேசு அடைக்கல பாறை, பாதலில் குறையில்லை. ஆண்டவராலயம் ஆமென்.
எனக்குள்ளே இயேசு நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு என்ன நேர்ந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவின் பின்னால். ஆனா இந்த பாட்டு வேற மாதிரி மாத்திட்டாங்க தெரியுங்களா? உலகத்தின் பின்னால் நானும் செல்கிறேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் உலகமே முன்னால் சிலுவையே ஒண்ணுமில்லை மாத்திட்டோம் அவ்வளவுதான். எனக்கு சிலுவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏசெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வேண்டியது பணம், எனக்கு வேண்டியது உலக பெருமை, எனக்கு வேண்டியது சொத்து, எனக்கு வேண்டியது எல்லா தீமையின் உச்சகட்ட இச்சையின் சிற்றின்பங்கள். அவ்வளவுதான், இது போதும். எனக்கு கடவுள் வேண்டாம். எனக்கு கடவுளை தூக்கி புறம் தள்ளிவிட்டு நாம் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவ சிலுவை அடையாளம் மிக முக்கியமான அடையாளம். சரிங்களா மக்களே? ஓகே. எனவே சிலுவையில நம்ம ஆட்சி பெறலாமா? சிலுவை 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 எனக்கு விடுதலை தந்திடும் சிலுவை 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 இயேசு ரட்சகர் சுமந்திட்ட சிலுவை. சொல்லுங்க, சிலுவை சிலுவை சிலுவை. சிலுவை 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 இயேசு ரட்சகர் சுமந்திட்ட சிலுவை. பலமா? சிலுவை 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 எனக்கு விடுதலை தந்திடும் சிலுவை 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 இயேசு ரட்சகர் சுமந்திட்ட சிலுவை 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 எனக்கு விடுதலை தந்திடும் சிலுவை 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 இயேசு ரட்சகர் சுமந்திட்ட சிலுவை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு சிலுவை சுமக்க ஆசை இருக்கு? சிலுவை, ஐயோ சிலுவை வச்ச வீட்டுல பிரச்சனை வரும், சிலுவை வச்ச வீட்டுல சண்டை வரும், துன்பம் வரும், துக்கம் வரும். எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர் அப்படிதான் நினைச்சிட்டு? நீங்க தெரியுமா, சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு பரங்கி மலை. அடுத்த முறை நீங்க எப்பயா வந்தா வருவீங்கன்னு நினைக்கிறேன். அங்க மலை மேல தான் சிலுவப்பாதைக்கு போவோம். நாங்க ஒரு ஒரு ஸ்தலத்திலையும் சிலுவப்பாதை ஸ்தலம் வந்தாலே நாங்க இவ்வளவு பெரிய சிலுவை இங்க பெருசா வச்சுட்டு போயிடுவாங்க. அது யாரும் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். சின்னதுல நான் 10வது படிக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல நிறைய சிலுவைகள் இருக்கும். அதுல ரொம்ப அழகான சிலுவை ஒன்று ஜெருசலேம் சிலுவை இருந்துச்சு. இன்னைக்கும் நான் கூட வச்சிருக்கேன். ஏண்டா வச்சிடறாங்கன்னா, சிலுவை துன்பம், சிலுவை பாடுகள், சிலுவை வேதனை மக்களே இல்லவே இல்லை. ஆமென். சிலுவை உனக்கு விடுதலை. ஆமென். சிலுவை உனக்கு வாழ்வு. ஆமென். சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு உனக்கு இல்லை. ஆமென். சிலுவை இல்லாமல் வாழ்வு உனக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எனவேதான் எல்லா வீடுகளும் சிலுவையை கட்டாயம் மையப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எனவே நாளைக்கு என்ன பண்ணுங்க, வீட்டில் இருக்கிற எல்லா சிலுவைகளையும் நீங்க கொண்டு வாங்க. இங்க திருச்சிலுவை, திருப்பண்டம், இயேசுபா சுமந்த திருச்சிலுவையினுடைய மரத்தின் சின்ன மரத்துண்டு. இந்த சிலுவை நடுவுல ரெலிக், ஹோலி கிராஸ் ரெலிக் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல புனிதருடைய திருப்பண்டம் எல்லாம் இருக்கிறது. நாளைக்கு இந்த சிலுவையில உங்க சிலுவையை வச்சு நீங்க எடுத்துட்டு போகலாம். சரிங்களா மக்களே? பிரேக் டைம்லயும் எந்த டைம்லயும் நம்ம சிலுவையில சிலுவை வச்சு அது 3ஆம் திருப்பண்டமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எனவே சிலுவையினுடைய ஆசிரியம் நாம் பெற்றுக்கொள்ள உங்க வீட்டில் இருக்கிற சிலுவைகளை எல்லாம் நாளை தினம் கொண்டு வரும். எத்தனை வீட்டில் சிலுவை இருக்கு இல்லையா? எடுத்துட்டு வாங்க. சரியா? பிரைஸ் தி லார்ட். அவ சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என் பின் வராதவங்க என் சீடராய் இருக்க முடியாது. ஆமென், ஆமென். ஒரு முறை ஒரு இஸ்லாமிய சகோதரர் நம் மக்களை பார்த்து கேட்டார், ஏங்க எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு இயேசுவை நோக்கி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து கூப்பிடுறீங்க, அவரே கையாளாகாம தொங்கிட்டு இருக்கிறாரு, செத்து போய் கிடக்கிறாரு, அவரால் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னா, நான் சாக வேண்டிய இடத்தில் என் ஆண்டவராக இயேசு செத்து கிடக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் மரிக்க வேண்டிய இடத்துல என் ஆண்டவர் என் இடத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் செத்து கிடக்கிறது, பலவீனப்பட்டு கிடக்கிறது என்னை பலமாய் மாற்றுவதற்கு. ஆமென்.
அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பது, காயப்பட்டிருப்பது என் காயங்களை ஆற்றுவதற்கு. ஆமென். இன்னைக்கு நீ காயத்தோடு இருக்கிறாயோ, பலவீனப்பட்டு இருக்கிறாயோ, சுகவீனப்பட்டு இருக்கிறாயோ, குற்றூராய் கிடக்கிறாயோ, உனக்கு விடுதலை இயேசுவால் வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த சிலுவையின் மாட்சியை நீங்கள் இழத்தல் ஆகாது. ஆமென். இந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை நீங்கள் இழந்து போகுதல் ஆகாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவே ஆண்டவர். மக்களே, இந்த சிலுவை எவ்வளவு வல்லமை மிக்கதுன்னா ஜெபமாலையே பவர்ஃபுல் தான். ஒரு முறை ஒரு வீட்டில், நம்ம கத்தோலிக்க குடும்பம் தான், அவரு தான் நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு மந்திரவாதியை பார்க்க, வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு அவங்க இவரையும் கூட்டு போயிருக்கிறாங்க. வாயா இங்க வா, விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, அந்த மந்திரவாதியை நோக்கி போறாங்க. 2-3 பேரும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து மந்திரம் பண்ணலாம் ஏதோ தொடங்கி இருக்கான். அந்த ஆளு எடுக்கும்போது ஒன்றும் பலிக்க மாட்டேங்குது. அந்த ஆள் சொல்கிறாங்க, இல்ல இல்ல இல்ல, இங்க மந்திரமே பலிக்க மாட்டேங்குது, தெய்வ சக்தியே வரமாட்டேங்குது, ஒண்ணுமே மண்ணா போகுது, என்ன ஏதாவது வச்சிருக்கீங்களா நீ உங்களை கேட்குறாங்க. அந்த பிற மதத்தினரை பாக்கெட்ல ஏதாவது இருக்கா செக் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. அப்புறம் சரி விட்டுறாங்க. இவர் என்ன வச்சிருக்க போது, இல்லை அவர் ஒன்றும் வச்சிருக்க மாட்டாரு. அப்புறம் திரும்பியும் அவர் கேட்குறாரு, ஏதோ இருக்கு, சரி நீங்க என்ன வச்சிருக்கீங்க, ஏதாவது பாக்கெட்லாம் செக் பண்ணுங்க. பாக்கெட் செக் பண்ணா ஒரு ஜவமாலை இருக்கு அந்த பாக்கெட்ல. ஏன்னா அது சிலுவையோடு சேர்ந்து அந்த வல்லமை மிக்க திருமணிகளோடு இருக்கு இந்த ஜெபமாலையை. இதுதான் தடையா இருக்கு, இதை தயவு செய்து நீங்க எடுத்துருங்க. அவர் சொன்னாரு, இதை நான் எடுக்க மாட்டேன், இது ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னோம். அவரை வெளியே கிளப்புப்பா அப்படின்ட்டு அவர் வெளியே தள்ளிட்டு தான் எல்லாம் பண்ணிருக்கான். பிரியமானவர்களே, சிலுவை எந்த தீமைகளையும் தீக்கிரையாக்கும். ஆமென். சிலுவை எந்த பாடுகளையும் இனிமையா மாத்தும். ஆமென். எந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எல்லா ஆசீர்வாதமா மாத்தி தர முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ். எனவே இப்போ ஒரு 7 முறை முத்திரையிட்டுக்கலாமா? ஓகே, கம் ஆன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் இரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். நீங்களே தூய ஆவியாரின் பெயரால் இயேசுவின் இரத்தத்தால் நான் முத்திரையிடப்படுவேனாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு கணம் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா? மக்களே, இப்படிப்பட்ட இந்த திருச்சிலுவை மகிமையை அறிந்து கொண்ட நாம் திருச்சிலுவை போட கற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அத சொல்றேன் நான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் நம்ம சர்ச்சஸை பத்தி நம்ம பேசுவோம், திருச்சபை பத்தி நம்ம அறிந்து கொள்வோம். ஏன்னா நம்ம திருச்சபை அறியும் போதே விடுதலை நமக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் மக்களே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. 11ஆம் நூற்றாண்டுலாம் பிரிஞ்சவங்க ஆர்த்தடாக்ஸ். ரொம்பவும் ஐதீகமா இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ். அவங்க சிலுவை அடையாளம் எப்படி போடுவாங்க, நம்ம ஆதி தொட்டே எப்படி போட்டோம்னா தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அதாவது இடது பக்கமா போயிட்டு வலது பக்கமா வருவோம். சரி, குறுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இருந்து பிரிஞ்சுதோம், ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நீங்க டிவில எல்லாம் பார்த்தா, யூடியூப்ல பார்த்தா தெரியும், அவங்க இப்படிதான் போடுவாங்க. சரிங்களா? ஓகே, அவங்க மாத்திக்கிட்டாங்க. ஆனா நம்ம கத்தோலிக்க திருச்சபையில லத்தீன் ரைட்ல எப்படி போடுவோம், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். அப்ப இது எல்லாமே சிலுவை அடையாளம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவங்க வேண்டாம்லாம் விடல. ஆனா இண்டிபெண்டன்ட் சபைக்காரன் சிலுவை அடையாளமே இல்லை, போடவே மாட்டான். சிலுவை அடையாளம்னாலே பாவம் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் இல்ல. ஆண்டவர் இயேசு சிலுவையில தான் மீட்பு கொடுத்தாரு. ஆமென். இயேசு எதுல மீட்பு கொடுத்தாரு? சிலுவையில் தான் மீட்பு கொடுத்தார். எனவே சிலுவையில தான் மீட்பு. அந்த சிலுவை தான் எங்க இருக்குது? இதோ இந்த திருப்பிடம் தான் சிலுவை. ஆமென். இந்த திருப்பிடம் தான் சிலுவை. இந்த திருப்பிடத்துல தான் இயேசு பலியாகிறார். அந்த பீடத்திலிருந்து தான் வாழ்வு நமக்கு உண்டாகிறது. ஆமென், 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 ஆமென். எனவே மகிழ்ச்சியோட, குதூகலம், கொண்டாட்டத்தோட நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல இன்னைக்கு வந்திருக்கிறோம். இயேசுவுடைய திருச்சிலுவை மகிமையை அறிந்திருக்கிற நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு பாடல் குழுவோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? என்ன மக்களே, துதிக்கலாம். ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி
புதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். உற்சாகமாய் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். புதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். புதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆமென். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றியுண்டு. ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. எனவே குதூகலம் கொண்டாடவே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாடவே இயேசுவின் சன்னிதானத்தில். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி நம்ம ஒரு இந்த மைக் இல்லாமலே எக்காலம் முழங்க, மைக் இல்லாமலே நீங்க சத்தமா அப்பான்னு சொல்லி எல்லாரும் துதிக்கலாமா? அப்பா அப்பான்னு. ஏன்னா நம்ம கடவுள் அப்பாவா இருக்காரு. ஆமென். நம்ம கடவுள் தந்தை. நம்ம எல்லாரும் சத்தமா துதிக்கலாமா? வாய் திறந்து அப்பா 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 எல்லாரும் துதிக்கணும். எல்லாம் வாய் திறந்து சத்தமா துதிங்க. எல்லாரும் சத்தமா ஆண்டவரை துதிப்போம். இன்னும் வல்லமையோடு சத்தம் உயர்த்துங்க. அப்பா இன்னும் வல்லமையோடு, இது பத்தாது, இன்னும் ஆற்றலோடு உங்க குரலை உயர்த்துங்களே. ஆமென். ஆமென். கரங்களை எல்லாம் வேகமா தட்டி ஆண்டவரை துதிப்போம். நல்ல சத்தமே வரவில்லை. ஒருவேளை எனக்கு காது டம்மியா தெரியும். என்ன வல்லமையா? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல்
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. சற்று நேரம் உட்காருவோம். நீங்கள் எல்லாரும் எந்த திருச்சபை? ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. அப்போ ரோமையை தலைமையாக கொண்ட கத்தோலிக்க திருச்சபை. கத்தோலிக்கம் என்றால் என்ன அர்த்தம்? பொதுவான, சூப்பர். அப்புறம் உலகளாவிய, இங்கிலீஷ்ல காமன் அண்ட் யூனிவர்சல். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல கத்தோலிக்க திருச்சபையில உலகளாவிய திருச்சபைன்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இது உலகளாவிய திருச்சபை. இந்த கத்தோலிக்க உலகளாவிய திருச்சபை எத்தனை கிளைகளாக இருக்கிறது? எத்தனை கிளைகள்? என்னையா எங்க அது கிளைய அப்படின்றீங்களா? எத்தனை கிளைகளாக இருக்கு? என்ன கிளை? எத்தனை கிளை? 4 கிளைன்றாங்க ஒருத்தர். சும்மா சொல்லுங்களேன். காசா பணமா சொல்லுங்க. என்ன கிளை? ஒரே கிளையா? கிளை சொல்றேன். திருச்சபை ஒன்றுதான். அதுதான் என்ன சொல்லுவோம்? ஒரே தூய திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திருச்சபை. சொல்லுங்க. ஒரே தூய திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திருச்சபை. உங்களுடைய நம்முடைய திருச்சபை எப்படி சொல்லுவோம்? ஒரே. என்னப்பா புசு புசுன்றீங்க? யாப்பா நீங்க இந்த விசுவாச பிரமாணத்தில் சொல்றோமா இல்லையா? சொல்லுங்க. ஒரே தூய திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திரு அவை. சரிங்களா? சொல்லுங்க. தூய திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திரு அவை. யார் வழி? இந்த திருச்சபையினுடைய எத்தனை திருச்சபை? ஒரே. எப்படிப்பட்ட திருச்சபை? தூய திருச்சபை. யாரால் வருகிற திருச்சபை? அப்போஸ்தலர்களால், திருத்தூதர்களால் வருகிற திருச்சபை. என்ன திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை. இந்த கத்தோலிக்க திருச்சபை எத்தனை திருச்சபை என்றால் என்ன சொல்லலாம்? நான் கேள்வி கேட்ப நீங்க சொல்லணும். எத்தனை நம்ம கத்தோலிக்க திருச்சபை எத்தனை திருச்சபை? ஒரே திருச்சபை. எப்படிப்பட்ட திருச்சபை? யாரால் வருகிற திருச்சபை? திருத்தூதர்களால் வருகிற திருச்சபை. என்ன திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை. இல்லையா? ரோமன் கத்தோலிக்க கத்தோலிக்க திருச்சபை என்றால் என்ன? ஒரு உலகளாவிய பொதுவான திருச்சபை. அப்ப உலகத்துக்கே ஒரே திருச்சபை தான் உண்டு. ஆமென். வேற எந்த திரு அவையும் இந்த பூமியில ரட்சிப்புக்காக கொடுக்கப்படவில்லை. ஆமென். நீங்க கோச்சிக்க வேணாம். தியாலஜி இல்லையே, இல்லையே அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லலாம். மக்களே, ஆக்சுவலி திருச்சபைக்கு வெளியில மீட்பு இல்லைன்னு அப்ப சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா திருச்சபைக்கு வெளியிலையும் மீட்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வெளியில இருக்கிற மற்ற சபையார் மீட்படைவாங்களா? மீட்படைவாங்கன்னா அடைவார்கள். ஆனால் இயேசுவை நம்புறாங்க. ஆனால் இங்க ஒன்னே ஒண்ணுதான். என்ன? இந்த திருச்சபை என்பது ஒரு உடலாய் இருக்கிறது. திருச்சபை என்பது மறை உடல். அதுதான் சொல்லுவாங்க மெஜஸ்டேரியம் அல்லது சர்ச் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது தியாலஜில என்ன சொல்லி தருவாங்கன்னா, சர்ச் இஸ் த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். என்னது? பரவாயில்ல எப்போ இங்கிலீஷ் இவ்வளோ டாப்பா பேசுறாங்க சாமி. ஒரு முறை ரியலி உங்க ஃபாதர் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாரா? ரியலி இல்லை, ஒரு முறை சொன்னதும் அப்படி ஃபுல்லா சொல்றீங்களே. நாங்களாம் மக்க குட்டிங்க செமினார்ல படிக்கும் போது என்ன மனப்பாடம், சர்ச் 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 இஸ் த சர்ச் இஸ் த. நீங்க ஒரே அட்டஸ்ட் போட்டீங்க. ஓகே, சொல்லுங்க. சர்ச் இஸ் த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். சூப்பர். உங்களுக்கு நான் கை தட்டிக்கிறேன். தமிழ்ல என்னன்னா, திரு அவை என்பது கிறிஸ்துவின் மறைவுடல். சொல்லுங்க. சொல்லுங்க. திருச்சபை என்பது கிறிஸ்துவின் மறைவுடல். மறைஞ்சிருக்கிற உடல் இல்ல, மறைபொருள் கொண்ட உடல். ஒரே உடல் இயேசு கிறிஸ்து தான் திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. மறை உடல் இயேசுனுடைய உடல். உடலின் அங்கங்கள் தான் நாம எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். இது தயவு செய்து நாம அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் உலகத்துல மாதம்மா எனக்கு கண்ணீர் விட்டு அழுறாங்க. என்னன்னா, என் பிள்ளைங்க எல்லாரும் சிதறி கிடக்குறாங்க. ஐயோ, என் பிள்ளைங்க எல்லாரும் சிதறி கிடக்குறாங்க, மாதம் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு முக்காட போட்டு இந்த சிலுவை பாத ஸ்தலத்துல 13ஆம் ஸ்தலத்துல அழுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஐயோ கொன்றீர்களே பாவிகளா அப்படின்லாம் ஒரு பாட்டெல்லாம் வரும். இப்போ கூட ஒரு மாதம் அழுகுற மாதிரி ஒரு பாட்டெல்லாம். என்ன புலம்பல்? என்ன இது? அதான் என்ன புலம்புங்க? யாராவது இருக்கீங்களா? யாராவது இல்லை?
இயேசு மரித்து விட்டார், ஐயோ என் மகனை கொண்டு விட்டுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா மாதா அது கூட இல்லை. என்ன அழுகுறாங்கன்னா, என் பிள்ளைகள் எல்லாம் செதறி கிடக்குறாங்க பிதாவே, நான் யாருக்காக என் கனியை கொடுத்தேனோ, அந்த கனி யாருக்காக தன் உயிரை கொடுத்ததோ அவங்க எல்லாம் செதறி கிடக்குறாங்க ஆண்டவரே, மீட்படையாம கிடக்குறாங்க ஐயா, அவங்க மீட்படையுமாறு என் வயிறு பத்தினி எரியுதே அப்படின்னு மாதா அழுகுறாங்க. நம்ம மக்களே நிறைய நேரத்தில் இப்படிதான் சொல்லுவீங்க, என் வயிறு பெத்த வயிறு பத்திக்கு எரியுதுன்னு. மாதா இப்ப சொல்றாங்க, ஏய் உங்களெல்லாம் சிலுவையின் அடியில பெத்தெடுத்த இயேசுவையோ என் வயிற்றுல சுமந்து பெற்றேன், உங்களையோ என் இதயத்துல சுமந்து பெற்றேனே. என் பிள்ளைகளே, நீங்க ஏன் மனம் திரும்ப மாட்டீங்க? நீங்க ஏன் கடவுள் பிள்ளைகளா ஒரே திருச்சபையின் அங்கத்தினர்களா இருக்க மாட்டீங்கன்னு அழுது புலம்புறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, யார் இந்த உலகத்துல இயேசுன்னு கூப்பிட்டாலும் சரி, அவங்க எல்லாரும் கிறிஸ்துவின் உடலின் அங்கங்களான் தான் இருக்கிறாங்க. ஆமென். The mystical part of the body of Christ, இயேசுவின் உடலின் அங்கங்களாக இருக்கிறோம். இதுதான் 1 கொரிந்தியர் 11 நம்ம ரொம்ப தெளிவா வாசிக்கிறோம். நம்ம எல்லோரும் திருமுழுக்கு பெற்றது கிறிஸ்துவில் ஒரே உறுப்புகளாக இருக்க. ஆமென். நம்ம ஞானஸ்நானம் பெற்றது எதுக்கு? கிறிஸ்துவின் ஒரே எதுக்கு? கிறிஸ்துவின் ஒரே உறுப்புகளாக இருக்க. அப்ப இயேசுல நம்ம எல்லாரும் ஒரே உறுப்புகளாய் இருக்க வேண்டும். அப்ப இயேசுதான் உடல், நம்ம எல்லாரும் அவர் உடலின் உறுப்புகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே புகழ். அப்போ மூக்கு மட்டும் தனியா போயிட்டு நான் தான் சுவாசிக்கிறேன்னா செத்து போயிடும் சொல்ல முடியுமா? முடியாது. மூக்கோ நாக்கோ முடியோ தலை எல்லாம் கிறிஸ்துவின் உடலின் அங்கம். எப்படி இருக்கணும்? இந்த விரல் தனியா போயிட்டு நான் மட்டும் இருந்துருவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும் தனித்தனியா பிரிஞ்சு தனித்தனியா இருந்துகிட்டு என்னால வாழ முடியும், நான் மோட்சம் அடைய முடியும், நான் ரட்சிப்படைய முடியும், நான் வாழ்வடைய முடியும் சொல்வது சாத்தானியம். இது அன்பியம் இல்ல, என்னையும் சாத்தானியம். என்ன தீமை என்ன சொல்லுவானா, தனித்து உன்னால் எல்லாம் செய்ய முடியும், போ 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 பிரி. சாத்தானுடைய வேலையை பிரித்தாலும் கொள்கை. சாத்தான் வேலையை இது பிரித்தாலும் கொள்கை. பிரிக்கிறது அவன் வேலையை. ஆண்டவருடைய பிள்ளைங்க அதான் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, 2-3 பேர் என் பெயரால் எங்கே கூடி இருக்கிறீர்களோ, அது மட்டும் இல்ல மண்ணுலகில் என் பெயரால் யாரெல்லாம் மனம் ஒத்து இருக்கிறீர்களோ, என்ன சொல்லுவாரு, மனம் ஒத்து இருந்தால் பிரிஞ்சு கருத்து வேடும். அவன் நான் சொல்றது, ஹே அவ ஜெபிக்கிறான் நிறுத்த சொல்றீ, நான் ஜெபிக்கிறேன் பாரு, என் ஜெபத்தை பாரு, அவன் வந்துட்டா ஆட்டிக்கிட்டு இப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பண்றா நான் பண்ற பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. மக்களே, மன வேறுபாடு இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. எங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுன்னா அங்க ஆண்டவர் இருக்க முடியாது. சமத்துவம். ஆமென். அதை தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் உடலின் அங்கங்களாய் நாம் இருக்கிறோம். ஒரே திருச்சபை ஆண்டவருடைய உறுப்புகளாய் நாம் இணைந்து இருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்ப நம்ம திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் கிறிஸ்துவின் உடலில் அங்கங்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம எல்லாம் அங்கங்கள். யார் உடலின் அங்கங்கள்? கிறிஸ்துவின் உடலின். சப்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் உடலின் அங்கம், பங்காளர். நம்ம எல்லாரும் இது என்ன இது பங்கா கிளை பங்கா? பங்கு. என்ன சாமி கிளை பங்குன்ற எங்களை பார்த்து? பங்கு இல்ல, அது மட்டும் சொல்ல, பங்கு. உனக்கு பங்கு இருக்கிறதா? அது சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாரு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றால், உனக்கு என்னோடு பங்கில்லை. பாதத்தை கழுவு விடு, பாதத்தை கழுவணும், கழுவவும் விடணும், கழுவியும் விடணும். அப்படி இல்லைன்னா உனக்கு பங்கு இல்லை. ஆனா குடும்ப கார்டை மட்டும் போட்டு பங்கு, நான் இந்த பங்கு 100 ரூபாய் இல்ல 100 ரூபாய் அதிகம், 10 ரூபாய் கட்டிவிட்டு ஃபாதர் பங்கு இருக்குதுல எனக்கும் பங்கு அப்படின்னு. பங்கு இல்ல, இப்ப பங்கு அப்படின்னு பசங்களாம் இல்ல, குட்டீஸ் பங்கு. அது என்ன பங்கு தெரியல, எதுல பங்கோ தெரியல, கூட்டாளி பங்கு. ஆக்சுவலி இங்க நம்மள பங்காளர்கள். எதுல பங்கு? இயேசுவின் உடலின் பங்காளர்கள், அதில் பங்கேற்கிறோம். we are in the active persons in the church. அதுதான் பங்காளர்கள், நல்ல ஆற்றல் உள்ள பங்காளர்கள். கிறிஸ்துவின் உடலின் பங்கேற்கிறோம். கிறிஸ்துவின் உடலில், சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் உடலில்
பங்கேற்கிறோம். எனவேதான் இந்த பங்கு, இதுக்கு என்ன பேரு? பங்கு. இந்த பங்குல இத தலைமை, இந்த ஒரு எல்லைக்கு அந்த பங்குல ஒவ்வொரு அன்பியங்கள், ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரே குடும்பமாக, ஒரே பங்கு குடும்பமாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த பங்கு குடும்பத்திற்கு தலை எது? தலை, பங்கு குடும்பத்துக்கு தலை எது? என்னதுப்பா சொல்லுங்க. பங்கு தந்தை யாரு? ரெவரண்ட் ஃபாதர் சகாயராஜ் ஃபாதர், அவர் தான் தலை. சரிங்களா? அந்த தலையை விட்டுட்டு உடம்பு மட்டும் இருக்க முடியுமா? ஆக்சுவலி திஸ் இஸ் த ரியல் ஃபேக்ட். இதான் உண்மை, திருச்சபையின் உண்மை. மக்களே, பிரைஸ் தி லார்ட். என திருச்சபை என்பது ஒவ்வொரு அங்கத்தினரும் இயேசுவின் உடலின் பங்காளர்களா இருப்பதால பங்காளி அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாம் யாரு? பங்காளி. பங்குல சேர்ந்த எல்லாரும் என்னது? பங்காளிங்க. சொல்லு பங்காளி. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏ பங்காளி. சொல்லியா பங்காளி. இங்க வந்து ஆண்களை தான் சொல்லுவோம்ல பங்காளின்னு. குடும்பத்துக்கு அண்ணன் தம்பிங்களை தான் என்ன சொல்லுவாங்க? பங்காளி, வா பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெண்கள் என்ன சொல்லுங்க? பங்காளிச்சி. அப்படியா? ஏசப்பா இருக்க நற்கருணை ஆண்டவர் ஏசு சாமி, நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம், கற்றுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப பங்காளிச்சிகளா பங்காளர்களா? சரி, எல்லாருமே பங்காளர் தான். சரியா? ஜெண்டர் எல்லாம் கிடையாது, பங்காளர்கள். அப்ப நாம பங்கு பெறுகிறோம், ஆக்டிவ் பங்கு பெறணும், நல்ல துடிப்போடு பங்கு பெறணும். சரியா? இன்னொன்னு, கிறிஸ்துவின் உடலில் நம்ம எல்லாம் யாரு? அங்கங்கள். அங்கம் என்றால் உறுப்புகள். கிறிஸ்துவின் அங்கங்கள். சொல்லுங்க. நம்மள கிறிஸ்துவின் உடலின் அங்கம் என்றால் என்ன? அங்கம், அங்கம் வகித்தல், அவரில் ஒன்றித்திருத்தல் என்று அர்த்தம். அப்பெல்லாம் நம்ம எல்லாரும் யாரு? அங்காளி. அங்காளி கூப்பிடுங்க. அங்காளி இல்ல, இந்த மாதிரி உறவு இருக்கா இல்லையா? அங்காளி, பங்காளி, கொண்டான், கொடுத்தான், பங்காளி, பைத்தியார் இல்ல, ஓப்படியா, இது மாதிரி நிறைய உறவு நிலையில இருக்கா இல்லையா? நாத்து நாறு, மூத்து நாறு இருக்குதா தெரியல. இது உறவு முறைகள்லாம் இருக்கு மக்களே. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு பங்காளர்களா இருக்கிறோம், அங்காளர்களா இருக்கிறோம், ஒரே உடல் உறுப்புகளா இருக்கணும். இதை நீ பிரிச்சுன்னா பாவம். ஆமென். இயேசுவின் உடலை துண்டு போட்டீங்கன்னா, இயேசுவின் உடலை கூறு போட்டீங்கன்னா, அதை துண்டு துண்டாக்கி பிரிச்சுன்னா அது பாவம். ஆமென். எனவேதான் எனவேதான் இயேசு என்ன சொன்னாரு? என்ன ஜெபிச்சாரு? நம்ம எல்லாருக்காகவும் என்ன ஜெபிச்சிருக்கிறாரு? என்ன ஜெபிச்சிருக்கிறாரு? யோவான் 17:19 வாசிங்க. இதை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஆண்டவரை துதிக்கவும் ஜெபிக்கவும் போயிடலாம். கமான். உண்மையினால் அவர்கள்னா யார சொல்றாரு? சீடருக்காக ஜெபிக்கிறார். பாவம் ஏசப்பா தான் சீடர்கள் எவ்வளவு அன்பு கொண்டிருக்காரு. அவர்கள் உண்மையினால் உமக்கு ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இங்கே நல்ல கேளுங்க. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை. யாருக்காக மட்டும்? சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டல. அப்புறம் அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக ஜெபிக்கிறார். அவருடைய வார்த்தை வழியாக யார் நம்பிக்கை கொண்டது? நம்ம எல்லாரும் தான். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் யார் வழியாக தான் ஏற்றுக்கொண்டார்கள்? அப்போஸ்தலருடைய வார்த்தை. எனவேதான் நம்ம என்ன சொல்றோம்? அப்போஸ்தலர் திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திருச்சபை. எனவே என்ன சொல்றோம்? திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திருச்சபை. ஏன்னா இந்த அப்போஸ்தலர் வழியாக தான் நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை அறிந்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இந்த அப்போஸ்தலர் வழி வாயின் வார்த்தையின் வழியா என் மீது நம்பிக்கை கொள்வோருக்காக ஜெபிக்கிற. என்ன ஜெபிக்கிறாரு? வாசிங்க தாய். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. நல்லா கவனிங்க. சீடருக்காக மட்டும் ஜெபிக்கல, அவர் வாயின் வார்த்தையின் வழியா அவர் மீது நம்பிக்கை கொள்வோருக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தவனுக்காகவும். நிச்சயம் அப்பயே ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் சபையா பிரிஞ்சு ஓடுவான். எல்லாம் திருச்சபைக்குள்ளேயே நானு நீ, பணக்காரன் ஏழை, இவன் அவன், அவ இவ, இது அது என்று பலவற்றை குறித்து பிரிந்து கிடப்பான் என்று அன்றைக்கே இயேசு, தந்தையே நீர் என்னுள்ளோ நானும் உள்ளும் இருப்பது போல
அங்க பிளவின்றி ஒன்றித்திருக்கிறார்கள் தந்தையும் மகனும், அதுபோல இவர்களும் ஒன்றாயிருப்பார். மக்களே பாருங்க, ஒன்னாவா இருக்கிறீங்க, ஒன்னாவா இருக்கிறீங்க. உன் குடும்பத்துல கணவன் மனைவியா, பெற்றோரா, மாமனார் மாமியாரா, பிள்ளைங்களா, கல்யாணம் பண்ண அடுத்த நாளே ஈத்துன்னு ஓடிடுது. வரியா இல்லையாடா நீ, டேய் சொல்றா, என் வீட்டுக்காரா சொல்றா, இல்லைன்னா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு போறது. எத்தனை பேர், எத்தனை பெண்கள், எனக்கு பெண்கள் தான் நிறைய மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கணவன் வீட்டுல இருந்து இழுத்துன்னு போய் தாய் வீட்டில் உட்காந்து வச்சுக்கிறது இல்ல, அப்படியா? சரி, ஓகே, அதெல்லாம் நீங்க குட்டினைஸ் பண்ணுங்க. நாளைக்கு உறவு பத்தி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். நீங்க பிளவை உண்டாக்கினால் உங்கள் தலைமையில் சாபம் இருக்கும். ஆமென். இது பொய் இல்லை, நாங்க ஏதோ சபிக்கல. பள்ளம் இருக்கு, போனா விழுவேன்னு சொன்னா அது சாபமா? ஐயா, இந்த சாமியார் எப்பவுமே சபிக்குதுரா இது பாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க நிறைய நேரத்துல. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. பள்ளம் இருக்குப்பா, விழ போற, பள்ளம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். போனினா விழுவ. நீ பிளவு பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவ. நீ சண்டை போட்டு சாடி போட்டு எப்பவுமே சமத்துவமா வாழலனா உனக்கு நரகம் நிச்சயம். இதை சொல்லதான் வேணும். ஆமென். தடவி தடவி கொடுக்க மாட்டாங்க. சீடு இருக்கிற கட்டிய அறுத்து பிதுக்கி சீடெல்லாம் எடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கதற கதற கசக்கி பிழிஞ்சு சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அது புடமிட்டு உன்னை சாகடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப எங்கே தீமைகள் இருக்கிறதோ, தீமைனா என்ன? பிளவு தான் தீமை. ஆமென். பிளவின் தகப்பன் யாரு? சாத்தான். பிளவின் தகப்பன் யாரு? சாத்தான். அப்போ நம்ம ஒன்றுபட்டு வாழலனா நம்ம யாரின் பிள்ளைகளா இருக்கிறோம்? யாரின் பிள்ளைகளா இருக்கிறோம்? சாத்தான். அதனால தான் இயேசு சொல்லுவார் மலைப்பொழிவுல 5ஆம் அதிகாரம் அந்த 5வது பாயிண்ட்ல, சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள். நம்ம கடவுள் மக்கள், கடவுள் மக்கள், கடவுள் மக்கள்ன்றோம். சமாதானமே செய்யாது என்னத்த கடவுள் மக்கள்? சமாதானம் செய்யல நீங்க யார் மக்கள்? சாத்தான் மக்கள். ரொம்ப தெளிவு. சாத்தான் மக்கள் இருந்தா எங்க போவ? நரகத்துக்கு தான் போகணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர் இடத்துக்கு போவோம், அவ்வளவுதான். எனவே உனக்கு நரகம் வேணுமா, மோட்சம் வேணுமா, கடவுள் வேணுமா, சாத்தான் வேணுமா? ஒண்ணு அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. வெளிப்பாடுல சொல்றது போல அங்கேயும் ஒரு காலு, இங்கேயும் ஆத்துலயும் ஒரு காலு, சேத்துலயும் ஒரு கால். இப்படியெல்லாம் நடக்காது. ஜம்பம் பலிக்காது. பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் மக்களே தெளிவா சொன்னா, இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரே கிறிஸ்துவின் உடலா இருக்கணும். இந்த இங்கிலீஷ்ல நற்கருணைக்கு பேர் என்ன? கம்யூனியன். என்ன சொல்லுவோம்? கம்யூனியன். ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் இதான் சொல்றோம். கம்யூனியன் என்ன அர்த்தம்? ஒன்றுபட்டு வருதல். யூனியன், ஒன்றாயிருத்தல் தான் நற்கருணை. ஆமென். இந்த நற்கருணை எடுத்து வச்சு ஆராதிக்கிறோமே, நம்ம எல்லாரும் பிளவோடு ஆராதிக்கும் போது நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ பிளவுபட்டிருக்கிறாய், உன்னில் ஒற்றுமை இல்லை, எனவே நான் பிரசன்னமாக முடியாதுன்னு சொல்லுவார். ஆண்டவர் பிரசன்னமா இருப்பாரு, ஆனால் உன்மட்டில் இறை பிரசன்னம் தோற்று போகும், உனக்கு அது இல்லாது போகும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எல்லாரும் பெரிய விழாவுக்கு நன்மை வாங்கினாங்க, எல்லாருக்கிட்டையும் இயேசு வந்தாரு. அங்க யூதாஸ் நன்மை வாங்கினா. நன்மை வாங்கினா என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அங்கே சாத்தான் நுழைந்தான் என்று பார்க்கிறோம். யாருக்குள்ள? யூதாஸ்குள்ள சாத்தான் நுழைந்தான். நன்மை வாங்கினதோ சாத்தான் எப்படி வர முடியும்? அப்ப தகுதியற்ற நிலையில் யாரும் நற்கருணையை பெறக்கூடாது. நீ பிளவோடு இருப்பாய் என்றால் அதுதான் முதல். மக்களே, பாவத்துல மிகப்பெரிய பாவம் இந்த முதன்மையான பாவம் பிளவு. பிளவு. அங்கே என்ன பிளவு? முறிவு. என்ன முறிவு? உறவு முறிவு. கடவுளுக்கும் மனிதனுக்கும் எங்க உறவு முறிவுபட்டது? ஏதேன் தோட்டத்துல சாப்பிட வேணாம்னு சாப்பிட்டு பழத்தை சாப்பிட்டு கடவுளுக்கும் அவங்களுக்கும் உறவை முறிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த கனி, இத பாருங்க, இந்த கனி என்னது? முறிவை முறித்து ஒற்றுமையை உருவாக்குகிற கனி. பிரைஸ் தி லார்ட். எனவேதான் இது கம்யூனியன். நீ ஒன்றாய் வராவிட்டால் நீ கடவுளை பெறவில்லை என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எனவே மக்களே, திருச்சபையில ஒற்றுமை உண்டாக்க நம்ம எல்லாரும் பாடுபடணும். ஆமென். பாடுபடணும். ஆமென். ஒற்றுமை இல்லை என்றால் அங்கே சாத்தான் குடிகொண்டு விட்டான் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். என்னதான் ஆராதனைனாலும் ஒரு ஆராதனை இல்லை, அது பாராதனை பாராதனை கடவுள் பாராம போயிடுவார். சரிங்களா? எனவே நாம கடவுளின் கிறிஸ்துவின் உடலா இருக்கிறோம், அங்கங்களா இருக்கிறோம், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற மனநிலையோடு வாழணும். திருச்சபையில ஒரே திருச்சபை, சரிங்களா? அந்த திரு அவையா ஒன்று சேர்ந்து இருக்கணும். 3 கிளை சொன்னேன் இல்லையா, நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஒரு 2 நிமிஷம். இது மட்டும் 3 கிளைகள், சரியா? ஒரே திருச்சபை எத்தனை கிளைகள்? 3 கிளைகள். என்னது?
யார சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நான் பரிசு தரேன். சரியா? உங்களுக்கு தெரியும், தந்தை மகன் தூய ஆவியா, திருச்சபை. ஏப்பா ஓகே, திருச்சபை ஓகே. என்னது? சரி, நானே சொல்ல. விண்ணகம் அர்த்தம் தெரியும், மண்ணகம், துன்புறும் திருச்சபை. இது மூன்று கிளை திருச்சபைகள், 3 திருச்சபை. பாருங்க, விண்ணகம் சொல்லுங்க, விண்ணக திருச்சபை, மண்ணக திருச்சபை, துன்புறும் திருச்சபை. சொல்லுங்க, 3 கிளை திருச்சபையின் 3 கிளைகளை சத்தமா சொல்லுங்க. துன்புறும் திருச்சபை. இது 3 கிளைகளும் சேர்ந்துதான் ஒரே கத்தோலிக்க திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம கெத்து பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய திருச்சபை நம்ம திருச்சபை. இதை விட்டு ஓடிடாதீங்க. எனக்கு ஓடனவெல்லாம் இதுக்குள்ள வந்தாகணும். ஏன்னா ஒரே திருச்சபை தான். இந்த திருச்சபை என்பது ஒரு மரம், வேறு கத்தோலிக்க திருச்சபை தான். வேர்ல இருந்து தான் சத்து உறிஞ்சி போக முடியும். கிளைய துண்டா வெட்டினாலாம் வளராது, அது வேர் இருந்தாதான். அந்த ஒரே மரம் கத்தோலிக்க திருச்சபை வழியாதான் கடவுளுடைய ஆசீர் எல்லா மக்களுக்கும் போய் சேரும். ஆமென். அதுதான் டெபாசிட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? திருச்சபையின், அதாவது விசுவாசத்தின் கருவூலம். என்னது? விசுவாசத்தின் கருவூலம் கத்தோலிக்க திருச்சபை. எனவே கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளதான் எல்லா ஜெபங்களும் சேர்க்கப்படும். அவரவர் தேவைக்கேற்ப அது பகிர்ந்தளிக்கப்படும். அது எந்த சபையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இங்கிருந்து தான் மீட்பின் வல்லமை புறப்பட்டு போகும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது பிரிந்திருக்கிற எல்லாரும் கூட ஒரு நாள் ஒன்றாய் வந்தாகணும் என்பதுதான் ஆண்டவருடைய ஜெபம். அவருடைய ஜெபம் நிறைவேற வேண்டும். என்ன ஜெபம்? எல்லாரும் ஒன்றா இருக்கணும்ன்ற இயேசுவின் ஜெபம் நிறைவேறுவதுதான் இறையரசினுடைய உச்சகட்டம். அதுக்காக தான் நம்ம எக்குமெனிசம்னு சொல்லி எல்லா சபையும் ஒன்னா கூட்டி ஜெப நடத்துறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரியா மக்களே? அப்ப பிரிந்த சபையே ஒன்னா வரணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற இயேசுவை முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்க நாம எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கணுமா இல்லையா? அன்பியங்களா ஒன்றுபட்டு இருக்கணுமா இல்லையா? குடும்பமா ஒன்றுபட்டு இருக்கணுமா இல்லையா? சத்தமா இருக்கணும். சரியா? விண்ணக திருச்சபை, மண்ணக திருச்சபை, துன்புறும் திருச்சபை. விண்ணக திருச்சபையின் வேலை என்ன? விண்ணக திருச்சபை வேலை என்ன? வெற்றி பெற்ற திருச்சபை தான் விண்ணக திருச்சபை. சொல்லுங்க, விண்ணக திருச்சபையின் வேலை வெற்றி பெற்றது. பிரைஸ் தி லார்ட். துதிச்சுட்டே இருப்பாங்க, எப்பவுமே ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. வெற்றி பெற்ற திருச்சபை. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வாய். ஓடி அந்த ஓட்டத்தை முடித்து விட்டேன், வெற்றி கிரீடத்தை பெற்று விட்டேன். பவுலுடையார் சொல்றது போல நம்ம இந்த மண்ணுலகில் ஓடி வெற்றி பெற்றதுனால விண்ணகத்தை அடைகிறோம், விண்ணக கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதனால்தான் அன்னை மரியாள் விண்ணக மன்னக ராக்கினி முடிசூட்ட பெற்றார். ஆமென். அப்ப அன்னை மரியாள் இந்த உலகத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவு செய்தார்கள். தன் மகனை நமக்கா பலியா கொடுத்து எல்லா பணியும் நிறைவு செய்து விண்ணக மன்னக ராக்கினியாக அவர் முடிசூட்ட பெற்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாமளும் ட்ரையம்பன்ட், இங்கிலீஷ்ல ட்ரையம்பன்ட் சர்ச் என்று சொல்வார், வெற்றி பெற்ற திருச்சபை. அப்ப நாமெல்லாம் தோல்வியுறவர்கள் அல்ல, வெற்றி பெற்ற திருச்சபையில சேர வேண்டியவர்கள். ஆமென். அப்போ துன்புறும் திருச்சபை துன்புற்று தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து தங்களை சுத்திகரித்துக் கொள்வதுதான் அவங்களுடைய வேலை. துன்புறும் திருச்சபை அவங்க கடவுளை ஆராதிக்க முடியும், அவங்களுக்காக அவங்க ஜெபிச்சுக்க முடியாது. சரியா? மண்ணக திருச்சபையின் வேலை என்ன? மண்ணக திருச்சபை நாம எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மண்ணகத்தில் இருக்கிற திருச்சபை, அதன் வேலை என்ன? டெய்லி கறியும் சோறும் ஆக்கி சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற அப்படியா என்ன? அல்லது கோயிலுக்கே போவாத, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கே போவாத, இஷ்டம் போல உலகமெல்லாம் சுத்திக்கிட்டு கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு பணம் பார்த்துக்கிட்டு அதுவா? சாட்சி வாழ்வுள்ள பயணம் செய்யும் திருச்சபை. கத்தோலிக்க திருச்சபையின் நோக்கம் என்ன? வேலை என்ன? பயணம் செய்யும் திருச்சபை. இது எதிர்நோக்கின் திருச்சபை. லாஸ்ட் இயர் தான் நம்ம கொண்டாடணும். எதிர்நோக்கின் திருச்சபை, எதிர்நோக்கிய பயணம். நம்ம விண்ணகத்தை எதிர்நோக்கி பயணம் செய்கிற நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணிகள். சொல்லுங்க, நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணிகள். சத்தமா. இந்த மண்ணக திருச்சபையினுடைய வேலை என்ன? நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் செல்வது. சரிங்களா? ஜர்னி டுவர்ட்ஸ் எவர்லாஸ்டிங் லைஃப். ஓகே, அவ பயணம் செய்து, இதுதான் நான் சொன்னோம் அந்த பாட்டுல, நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணம். பல்லவா இந்த பாட்டு தெரியுமா? பழைய பாட்டு தான். நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம், அருள் வாழ்வு தரும்
வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தெரியுமா தெரியாது அந்த பாட்டு? இது பழைய காலத்து பாட்டு தான். தெரியுங்களா தாய்? சரி, ஓகே, பாடலாமா? நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், பயணம் செய்வோம், இனி புதியதொருலகினை செய்வோம். நிறைவாழ்வை நோக்கிய திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். Praise the Lord. Praise the Lord. மண்ணுலகில் இருக்கிற நம்ம எல்லாருடைய வேலையும் என்ன வேலை? நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்வது. இந்த நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்யறதுல நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அந்த வேலையெல்லாம் எங்க இருந்து செய்யணும்? எங்க இருந்து செய்யணும்? நிறைவாழ்வின் பாதையிலிருந்தே செய்யணும். இந்த பாதையிலிருந்து இறங்கிடவே கூடாது. இந்த பாதையிலேயே போயிட்டு இந்த பாதையிலேயே வரணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ட்ராக்க விட்டு இறங்கிட கூடாது. உன் ட்ராக் எது? உன் ட்ராக் திருச்சபை. ஆமென். திருச்சபையை பற்றி கொண்டு திருச்சபை வழியாகவே நீ ஓடிக்கொண்டே இரு. என்ன வேலை செஞ்சாலும் அதுல உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், அதுல புனிதம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ இஷ்டம் போல வாழ முடியாது. நோ, நெவர். இஷ்டம் போல வாழறவங்களுக்கு மோட்சம் கிடையாது. அவங்க மோட்சத்தை அடையவும் முடியாது. ஏன்னா நீ ட்ராக்க விட்டு இறங்கிட்ட. எப்போ நீ இலக்கை மறந்து இறங்கிறியோ, ஒரு ட்ரெயின் ஓடிட்டே இருக்கு இங்க இல்ல, வேற எங்கன்னா நைட் நாங்கள் வந்தோம் மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல. மங்களூர் எக்ஸ்பிரஸ் அப்படியே வேற பக்கம் ட்ராக்கு திருப்பி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ட்ராக்ல ஓடிச்சுன்னா எங்க ஓடும்? வேற எங்கேயும் ஓடும். மங்களூரா வரும், அது பெங்களூரு போயிடும். அப்ப மங்களூர் வராது. நீயும் நானும் கிறிஸ்துவில் இணைந்து திருச்சபையில் பக்குவமா பற்றி கொண்டு அருட்சாதனங்களை பெற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டே உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே விண்ணகத்தை நோக்கி விண்ணகத்தில் போய் கடவுளை அடையணும். அதுதான் நமக்கு இலக்கு. ஆமென். இதான் நம்ம இலக்கு. ஆமென். 4 கார் வாங்கணும், 5 பங்களா கட்டணும், இதெல்லாம் இருக்கட்டும், சரியா? எது இருந்தாலும் நாம நித்தியத்தை அடைவதுதான் நம்ம இலக்கு. நம்ம ஒன்றுபட்டு கடவுளை மாட்சிப்படுத்துவோம், கடவுளை இணைந்திருப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சத்தமா இயேசு ஒருவரே ஆண்டவர். சரி மக்களே, யாரெல்லாம் ஒரே திருச்சபையா ஒரே திருச்சபையில் இணைந்து விண்ணக பயணத்துல ஓட விரும்புறீங்க? அப்படியே எந்திரிச்சுங்க பார்க்கலாம். கமான், என் அப்படியே முன்னாடி வாங்க பார்க்கலாம். நீ பண்ணா ஓடாதே ஆகுறோம். அதெல்லாம் கணக்கே இல்லை. யாருக்கெல்லாம் விண்ணகத்தை அடைய நித்திய வாழ்வை நோக்கி போகணும்னு விரும்புறீங்க அப்படியே முன்னாடி வாங்க பார்க்கலாம். கமான், எல்லாரும் உங்க இருக்கையில் இப்ப யாரும் உட்காந்தாங்களோ அங்க போய் யாரும் இடம் பிடிச்சிடாதீங்க. பிடிச்சி வச்சிருக்கீங்க, வாங்க தாய்க்கலாம். கொஞ்சம் உங்க இடத்தை விட்டு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார்.
வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஆமென் 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 ஆமென். கண்ணை மூடி பாடுவோமா? ஆமென் 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 ஆமென். நன்றி 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 நன்றி. ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நன்றி 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 நன்றி. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. கரந்தட்டி நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் துதிக்கலாமா? வாய்த்திருந்த ஆராதனை துதிக்க பாடல் குழு முதற்கொண்டு எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போமா? வாய்த்திருங்க மக்களே. ஆண்டவர் சர்வ வல்லமையோடு நடுவில் எழுந்திருக்கிறாரே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. ஓ பிதாவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. விடுதலை ஆவியானவரே ஆராதனை. இந்த மக்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனை வாழ்வின் ஊற்றே உமக்கு ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. ஓரித ரிதிரிபி ஷபரபத ஷியந்தரா. இயேசுவின் தெய்வீக வல்லமை என் மக்களை தொடுவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிப்பீராக. எல்லோரையும் உம் தெய்வீக வல்லமையால் நிரப்புவீராக. ஆண்டவரே நன்றி 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 நன்றி. Thank you Jesus. Thank you Lord. Amen. ஆமென். அப்படியே மார்போடு கரங்களை வைத்து ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மை நீங்கள் அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். நானே உண்மை. ஆமென். ஆமென். நானே வழி. ஆமென். நானே வாழ்வு. ஆமென். உனக்கு இயேசு வாழ்வாய் இருக்கிறார். அஞ்சவே அஞ்சாத மகளே மகனே. உன்னை இயேசு தாங்குவார், தப்புவிப்பார். ஆண்டவருக்காக உன்னை ஒப்புக்கொடு. நீ ஆண்டவரை பற்றிக்கொள். அவர்தான் வாழ்வு. ஆமென். ஆமென். திருச்சபை அவர்தான் வச்சிருக்கார். திருச்சபை இல்லாத விடுதலை நிச்சயம் இல்லை. there is no salvation without church அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் நம்ம திருச்சபை விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறது. ஆமென். எனவே குருக்களும் துறவியர்களும் அருட்சாதனங்களும்
ஆண்டவர் கொடுத்த கொடை நமக்கு. ஆமென். எனவே அந்த கொடையை கொண்டாடுவோம். ஆண்டவருடைய வல்லமையில வளமா இருப்போம். நிச்சயம் இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க பொறுத்துணையோடு இதை செய்யுங்க. பாவ மன்னிப்பு பெற்று நன்மை வாங்கி தியானம் முடித்து நன்மை வாங்குறவங்களுக்கு பரிபூரண பலன் கிடைக்கும். தெரியுமா தெரியாதா? கத்தோலிக்க திருச்சபை அறிவித்திருக்கிறது எப்பவுமே அது பரிபூரண பலன். எப்படி? தியானம் மேற்கொண்டு பாவசங்கனை பெற்று நற்கருணை உட்கொள்ளும் போது இறுதியில பேப்பல் பிளஸிங் சொல்லி கொடுப்பாங்க. அதுல இன்டெலிஜென்ஸ் பரிபூரண பலன் உண்டு. ஆமென். இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு விட்டுலாம்பா அப்படிலாம் இல்லை, முழுமையாய் பங்கேற்கணும். அதுல பரிபூரண பலன் என்பது ஒன்று உண்டு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் தருகிற ஆசிரை பெற்றுக்கொள்ள எல்லோரும் முழந்தால் படிடுவோம். மாண்புயர் பாடி இறை ஆசி பெறுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றில் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் கரங்களை பற்றி இயேசுவை என்று ஆர்ப்பரித்தே காலம் முழங்கி ஆசீர் பெற்றுக் கொள்வோம்.